இப்பொழுது விற்பனையில் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். தீர்மானம் 1. இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 31ஆம் தேதி திருச்சியில் லட்சக்கணக்கான தௌஹீத் சகோதரர்கள் கலந்து கொள்ளவிருக்கிற சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது மட்டுமின்றி மாநாட்டின் களப்பணிகளுக்கும் புதியவர்களை உள்வாங்கும் வண்ணம் ஏகத்துவ சொந்தங்கள் தமது செயல் திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 2. எவ்வித குற்றமும் செய்யாமல் இந்திய அரசு தம் மீது குற்றம் சுமத்திவிட்ட காரணத்தினால் தம் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக பாகிஸ்தானிலிருந்து தம்முடைய மனைவி குழந்தைகளுடன் தாமாக முன்வந்து சரணடைந்தார் யாக்கூப் மேமன். 22 ஆண்டுகள் இந்திய சிறையில் அடைக்கப்பட்ட அவர் மும்பை குண்டுவெடிப்பு குற்றவாளி என்று பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜூலை 30 இந்திய நீதித்துறையால் படுகொலை செய்யப்பட்டார். யாக்கூப் மேமன் அவர்களுக்கு முன்பாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பலர் தூக்கிலிடப்படாமல் இருக்கும்போது யாக்கூப் மேமன் அவர்கள் மட்டும் அவசர கதியில் தூக்கிலிடப்பட்டதை ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரான அச்சுறுத்தலாகவே முஸ்லிம்கள் கருதுகின்றனர். இந்தியாவில் நீதித்துறை காவித்துறையாக மாறிவிட்டது என்பதற்கு இது தெளிவான சான்றாகும். குற்றத்தில் நேரடி தொடர்பில்லாத யாக்கூப் மேமனை பொய் குற்றச்சாட்டு சுமத்தி அவசர கதியில் தூக்கிலிட்ட பிஜேபி பாசிச அரசாங்கத்தினை பொதுக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. தீர்மானம் 3. பம்பாய் கலவரத்தில் 2000 முஸ்லிம்களை படுகொலை செய்த காவி பயங்கரவாதிகள் இன்று வரை தண்டிக்கப்படவில்லை. அதுபோன்று மாலகான், காஷ்மீர், அஜ்மீர் தர்கா, மக்கா மஸ்ஜித் போன்ற இடங்களில் குண்டு வைத்த காவி பயங்கரவாதிகள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. பாபர் மசூதியை இடித்த பயங்கரவாதிகளும் குஜராத்தில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்ற பயங்கரவாதிகளும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. பீகார், பாகல்பூர், பீவண்டி கலவரங்களில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களுக்கு இதுவரை நியாயம் வழங்கப்படவில்லை. ஆனால் செய்யாத குற்றத்திற்காக தூக்கிலிடப்பட்ட அப்சல் குரு மற்றும் யாக்கூப் மேமனை படுகொலை சம்பவங்கள் நீதித்துறை மற்றும் மத்திய அரசின் முஸ்லிம்கள் மீதான காழ்ப்புணர்வையும் காவி சிந்தனையும் பிரதிபலிக்கிறது. நீதித்துறை மற்றும் மத்திய அரசின் இந்த முஸ்லிம் விரோத போக்கை இப்பொதுக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. தீர்மானம் 4. பெரும்பாலான தவறுகளுக்கு அடிப்படை காரணியாக விளங்குகிற மதுவை தமிழக அரசு முற்றிலும் ஒழித்து மதுவிலக்கை மாநிலம் முழுவதும் அமுல்படுத்த வேண்டும். மதுவினால் அரசுக்கு வரும் வருமானத்தை விட மதுவின் தீமைகளால் அரசிற்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுகிற நஷ்டங்கள் மற்றும் தீமைகள் ஏராளம். எனவே சமூக நலன் கருதி தமிழக அரசு மதுவிலக்கை கொண்டு வர வலியுறுத்தி தமிழக அரசிற்கு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம். தீர்மானம் 5. மக்கள் நெரிசலில் அதிகமாக உள்ள தீநகரில் குறிப்பாக சுப்புலட்சுமி மழலையர் பள்ளி அருகில் R1 போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் உள்ள மதுக்கடை எண் 642 உடனடியாக அகற்றும்படி இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது. இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலை என்ற தலைப்பிலே இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாட்டை போல நாம் திரளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சமீபத்தில் யாக்கூப் மேமன் அவர்கள் அநியாயமாக தூக்கிலிடப்பட்டதை பற்றி பேசுவது மாத்திரமல்ல, நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து முஸ்லிம்களை இந்த நாடு எப்படி நடத்துகிறது, முஸ்லிம்களுக்கு எத்தகைய அநீதியை இழைக்கிறது, முஸ்லிம்களை எப்படி இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறது, பெரும்பான்மை மக்களை சார்ந்தே எப்படி எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து தெளிவுபடுத்துவதற்காகத்தான்
இந்தியாவில் முஸ்லிம்கள் நிலை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்தியா என்ற ஒரு நாடு துண்டு துண்டாக சிதறி கிடந்த வேளையில் முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டிற்கு வந்து அவற்றையெல்லாம் ஒரு ஏக தேசமாக உருவாக்கினார்கள். 800 ஆண்டு காலமாக முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆட்சி புரிந்தார்கள். முஸ்லிம் அல்லாத மக்கள் பெரும்பான்மையாக இருந்தும், முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தும், சிறுபான்மை மக்களுடைய தலைமையின் கீழ் 800 ஆண்டு காலம் இந்து மக்கள் இருந்தார்கள். அவர்கள் யாருமே அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியோ புரட்சியோ செய்யவில்லை. முஸ்லிம்களுடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்ற காரணத்தினால் 800 ஆண்டு காலம் இந்த முஸ்லிம்களுடைய தலைமையின் கீழ் இந்த நாடு இருந்தது. பிறகு முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையின் காரணமாக வெள்ளையர்களுக்கு நாட்டை பறிகொடுத்தார்கள். அவர்கள் ஒரு 200 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி புரிந்தார்கள். 200 ஆண்டு காலம் அவர்களுக்கு ஆட்சி பண்ண முடிந்ததா? அவர்கள் எப்போது நுழைந்தார்களோ அப்போதிலிருந்து இங்கே இருக்கிற இந்துக்களும் இங்கே இருக்கிற முஸ்லிம்களும் எல்லா சமுதாய மக்களும் வெள்ளையர்களை விரட்டுவதற்காக பாடுபட்டார்கள், போராடினார்கள். 800 ஆண்டு முஸ்லிம்கள் ஆளும் பொழுது எந்த எதிர்ப்பையும் காட்டாத மக்கள் 200 ஆண்டு வெள்ளையர்களுடைய ஆட்சியை அவர்கள் நிம்மதியாக ஆள விடாமல் பலகட்ட போராட்டங்களை நடத்தி, ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை நடத்தி, வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து ஓட ஓட விரட்டி சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள். இந்த செய்தி வந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு இந்துக்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு இணக்கம் இருந்தது, எவ்வளவு நல்லிணக்கமாக இந்த மக்கள் இருந்தார்கள். முஸ்லிம்களும் எப்படி பாரபட்சம் இல்லாத ஆட்சி புரிந்தார்கள், முஸ்லிம் அல்லாத மக்களும் முஸ்லிம்கள் ஆளுகிறார்கள் என்ற ஒரு கசப்பு இல்லாமல் இவர்களிடத்தில் நியாயம் இருக்கிறது, முஸ்லிம்களிடத்தில் நேர்மை இருக்கிறது, பாரபட்சம் இல்லாத ஒரு ஆட்சி நடத்துகிறார்கள், தங்கள் மதத்தவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமான சலுகை கொடுத்து இவர்கள் ஆட்சி நடத்தவில்லை என்றெல்லாம் நம்பிய காரணத்தினால் தான் இங்கே உள்ள முஸ்லிம் ஆட்சியாளர்களை எதிர்த்து எந்த மக்களும் கிளர்ச்சி செய்யவில்லை, புரட்சி செய்யவில்லை. அவர்களை விரட்டுவதற்காக சுதந்திர போராட்டம் நடத்தப்படவில்லை. அப்படி இருந்த ஒரு நாட்டில் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு, நாடு விடுதலை அடைந்த பிறகு எந்த மாதிரியான நிலை ஏற்படுகிறது? ஆகா, முஸ்லிம்களை வெறுக்கத்தக்கவர்களாக காட்ட வேண்டும், முஸ்லிம்களை எல்லா மக்களும் வெறுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவே சில இயக்கங்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டன. இந்து மகாசபை, அதே மாதிரி ஆரிய சமாஜம், ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்ற RSS இயக்கம், அதிலிருந்து பிறந்த பல குட்டி இயக்கங்கள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டன? முஸ்லிம்களாக ஒன்றுமில்லாத இந்த நாட்டில் முஸ்லிம்கள் உருவாகிவிட்டார்கள், இந்துக்களிலிருந்து பல பேர் இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது, முஸ்லிம்களை எல்லோரும் வெறுக்க வேண்டும், முஸ்லிம் என்ற பெயரை கேட்டாலே வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு பலவித சதி திட்டங்களை உருவாக்கினார்கள். அந்த சதி திட்டத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நம்ம நாட்டில் எப்படி கருதப்படுகிறோம் என்று சொன்னால், அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், நீதித்துறையில் உள்ளவர்களாக இருக்கட்டும், பொதுவான மக்களாக இருக்கட்டும், அவர்கள் முஸ்லிம் என்றால் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இவங்க ஆபத்தான ஆளுக்க, இவங்க நல்ல ஆளுக்கு கிடையாது, இவங்க மகா கெட்ட ஜனங்கள், முஸ்லிம்கள் மகா கெட்ட சமுதாயம் என்று அனைவரும் கருதுகிற வகையில ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். அது நீங்கள் எப்படி எல்லாம் பார்க்கலாம். இந்த நாடு ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு தானே. நம்முடைய நாட்டுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த அரசாங்கம் யாருக்கும் சார்பா இருக்காது, எந்த ஒரு மதத்திற்கு சார்பாக எந்த ஒன்றையும் இங்கே உள்ள ஆட்சி செய்யாது, அதிகாரிகள் செய்ய மாட்டார்கள், நீதிமன்றங்கள் செய்யாது என்ற இந்தியாவுடைய அரசியல் சாசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படியான ஒரு அரசியல் சாசனத்தை வைத்திருக்கிற ஒரு நாடு எப்படி நடக்கணும்? எல்லா மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டும், தங்களுடைய மத நம்பிக்கையை, தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை தங்களுடைய வீடுகளுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும், வழிபாட்டு தலத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும், அரசு அலுவலகங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது,
செயல்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது, தீர்ப்பளிக்கும் பொழுது வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி நடக்க வேண்டியதுதான் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இருக்க முடியும். இதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அமெரிக்காவில் ஜான் கென்னடி அவர்கள் அவரை அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுறார். இந்த கென்னடி என்பவர் ரொம்ப கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையில் கூடியவர், ரொம்ப பக்திமான். அவர் அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை ஒண்ணு போதும், இந்தியாவில் நம்ம எப்படி நடத்தப்படுகிறோம் என்பதை உரித்து பார்ப்பதற்கு. அந்த கென்னடி பிரதமராக அதிபராக பதவி ஏற்கும் பொழுது அவர் வெளியிட்ட அறிக்கை என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் ஆண்டுதோறும் வாட்டிகன் நகருக்கு சென்று, வாட்டிகன்னா போப்பாண்டவர் இருக்காருல்ல, அந்த வாட்டிகன் நகருக்கு சென்று என்னுடைய குரு போப்பாண்டவரை சந்தித்து ஆசி பெற்று வருவேன். இதுவரைக்கும் ஆசி பெற்று வந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நான் அமெரிக்க நாட்டில் உள்ள அனைத்து மத பிரிவினருக்கும், மதச்சார்பற்ற பகுத்தறிவாளர்களுக்கும் பொதுவானவனாக இருக்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பில் இருக்கிறேன். எனவே எவர் மனமும் புண்படக்கூடிய வகையிலோ, என்னை நான் ஒரு பிரிவை சேர்ந்தவனாக யாரும் கருதும் வகையிலோ என் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் அமெரிக்காவின் அதிபராக இருக்கும் வரை போப்பாண்டவரை சந்தித்து வணங்கி வாழ்த்து பெற மாட்டேன். ஒவ்வொரு விஷயத்திற்கும் போப்பாண்டவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற கென்னடி அவர்கள் அதிபராக பொறுப்பேற்ற என்ன சொல்றாரு, நான் இனி அதிபராக இருக்கிற காலம் வரைக்கும் 4 வருஷ காலம் வரைக்கும் போப்பாண்டவரை பார்க்க மாட்டேன், வணங்க மாட்டேன், ஆசி பெற மாட்டேன். ஏன்? எல்லா மதத்தவருக்கும் நான் அதிபர். மதம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல பகுத்தறிவாளர்கள், அவங்களுக்கும் நான் அதிபர். அப்ப மதம் இல்லைன்னு சொன்னவனுக்கு நான் தான் அதிபர், மதத்தை பின்பற்ற அனைவருக்கும் நான் தான் அதிபர். கிறிஸ்தவர் அல்லாத சீக்கியர்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள் அந்த நாட்டில் சின்ன அளவில் இருந்தார்கள், அப்ப அவங்களுக்கு நான் தான் அதிபர். அப்ப யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதற்காக நான் இதுவரை செய்து வந்த அந்த போப்பாண்டவரை சந்தித்து ஆசி பெற்று வணங்குதலை நிறுத்திக் கொள்கிறேன் இப்படின்னு சொன்னார். இது மதச்சார்பின்மை. இதை ஓர்சி நீங்க பாருங்க. இந்திய அரசாங்கம், இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள், ஜனாதிபதி ஆகட்டும், பிரதமராகட்டும், முதல்வராகட்டும், மந்திரிகளாகட்டும், காவல்துறை அதிகாரிகளாகட்டும், நீதிபதிகளாகட்டும், இப்படி நடக்கிறார்களா? நம்ம அனைவருக்கும் பிரதமர் என்று பிரதமர் நினைக்கிறாரா? நான் மோடியை மட்டும் சொல்லவில்லை, நேருவிலிருந்து மோடி வரை உள்ள அனைவரையும் சொல்கிறேன். நாங்கள் இந்தியாவில் அனைவருக்கும் பிரதமர் என்று அவர்கள் நடந்தார்களா? இந்தியாவுடைய அனைவருக்கும், தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் முதல்வர் என்று ஒரு முதல்வர் நடந்திருக்கிறார்களா? காவல்துறை அதிகாரிகள், நாட்டில் உள்ள அனைவருக்கும் நாங்கள் அதிகாரிகள், எல்லா மதத்தவர்களுக்கும் நாங்கள் அதிகாரிகள், பொதுவானவர்கள் என்று நடந்திருக்கிறார்களா? நீதித்துறையில பணியாற்றக்கூடியவர்கள், நாங்கள் எல்லா மக்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய நியாயவான்கள் என்று நடந்திருக்கிறார்களா? ஒரு ஜனாதிபதி அதிபர் நடக்கிறார், இங்க செல்லுண்டிகள் நடக்க மாட்டேங்கிறான். கீழே உள்ள சாதாரண ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நடக்கிறாரா? நான் அனைவருக்கும் பொதுவானவன், எந்த மதத்திற்கும் சார்பானவன் இல்லை, எல்லோரையும் சமமாக பாவிப்பேன் என்று இவர் நடக்கிறார்களா? நடப்பதாக நெஞ்சிலே கை வைத்து இவர்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. ஏராளமான சான்றுகளை, இதற்கு ஆதாரங்களை நம்ம காட்ட, ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான சான்றுகளை காட்ட முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், நம்ம நாட்டில் உள்ள அரசுடைய அலுவலகங்கள் இருக்குது. அலுவலகம் என்ன? அது ஆஸ்பத்திரியாக கூட இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், நீதிமன்றமாக இருக்கலாம், கலெக்டர் ஆபீஸாக இருக்கலாம், எவ்வளவோ அலுவலகங்கள் இருக்கிறது. அப்ப இந்த அலுவலகங்கள்ல போனீங்கன்னு சொன்னா, அந்த அலுவலகங்களில் ஒரு மதத்தினுடைய தெய்வங்கள் வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? சிலைகள் வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? அங்க பூஜை செய்யப்படுகிறதா இல்லையா? உங்க வீடுகள்ல வச்சுக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு கோயில்ல போய் அழகா வழிபட்டுட்டு போங்க. அனைத்து மதத்தவர்களுக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு அடையாள சின்னமாக இருக்கிற அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களிலே ஒரு மதத்தின் கடவுள் படங்கள் இருக்கிறா இல்லையா? சிலைகள் இருக்கிறா இல்லையா? சிறு கோவில்கள் கூட இருக்கிறா இல்லையா? அது இருக்கலாமா? இந்தியாவின் சட்டப்படி இருக்கலாமா? நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறீர்களே, அந்த பொறுப்பேற்பதற்கு ஏற்று நீங்கள் நடப்பதாக இருந்தால் இப்படி நீங்கள் செய்யலாமா? அப்ப என்ன, நீங்கள் மதச்சார்பற்ற எங்களை என்ன கணக்கில் வைத்திருக்கிறீர்கள்? இந்த நாட்டில் உள்ள முஸ்லிமுக்கு என்ன மரியாதை,
கிறிஸ்தவர்களுக்கு என்ன மரியாதை, சீக்கியர்களுக்கு என்ன மரியாதை, மதம் வேண்டாம் என்று சொல்கிறானே அவனுக்கு என்ன மரியாதை? அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய தெய்வங்களை கொண்டு போய் அரசு அலுவலகங்கள் வைக்கிறீர்கள். அதிகாரிகளுடைய அறையில் வைத்திருக்கிறான். ஒரு அதிகாரியை சந்திக்க போனா நான் யாரோடு காட்டுற மாதிரி அவர் யாரை வணங்குகிறாரோ அந்த தெய்வத்தை என்ன செய்யறாரு, அந்த அறையில் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு முஸ்லீம் போறான், இந்த நாட்டில் என்ன நியாயம் கிடைக்கும்? ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து. அவரை சந்திக்க போகும் பொழுது நான் உனக்கு நியாயம் வழங்க மாட்டேன், யார் தெரியுமா என்று சொல்வது போல அரசு அதிகாரிகள் தங்களுடைய அலுவலகத்திலே, அவர்களுக்கு அரசாங்கத்தில் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அலுவலகத்திற்குள்ளே தங்கள் மத நம்பிக்கையை காட்டுகிற விதத்திலே பூஜை செய்கிறார்களா இல்லையா? வெளிப்படையாக படங்களை மாற்றி வைத்திருக்கிறார்களா இல்லையா? அப்ப கென்னடி என்ன சொன்னாரு, நான் போப்பாண்டவரை பார்க்கவே மாட்டேன்னாரு. நீங்க என்ன சொல்லிக் கொண்டு மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் இப்ப நடக்க உங்களுக்கு அனுமதி இருக்கிறதா? இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஆயுத பூஜைன்னு ஒரு பூஜை நடத்துவாங்க. ஆயுதங்களால் தான் நம்ம முன்னேறணும் அப்படி நினைக்கிறார்கள். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இது மூட நம்பிக்கை. ஆயுதங்களுக்கு மனுஷன் உழைப்பினால்தான் முன்னேறுகிறான். ஆயுதம் இல்லாட்டி கல்லை வச்சுட்டு முன்னேறிதான் அந்த கற்காலத்திலே மனுஷன் முன்னேறத்தான் செய்தான். இப்ப நவீன ஆயுதங்கள் எவ்வளவு வந்து விட்டது. ஆயுதங்களுக்கு பூஜை செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு எல்லாத்தையும் ஏறுவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யறாங்க, துப்பாக்கி வரைக்கும் அதுக்கு துப்பாக்கிக்கு அது பொட்டு வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு சந்தனம் வச்சு இதெல்லாம் செய்ய தராசு படிக்கலாம் செய்றீங்க. இது ஒரு வியாபாரி, இந்து வியாபாரி நம்பிக்கைப்பட்டு அவன் செஞ்சா அவன் நம்பிக்கை செஞ்சுட்டு போறான். ஒரு இந்துக்கள் தங்களுடைய வீடுகள் ஒரு விவசாயி, இந்து விவசாயி, அவன் ஏறு கலப்பையெல்லாம் கொண்டு வந்து அவன் ஏதோ பூஜை செய்யறான்னு சொன்னா அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நீ அரசு அதிகாரி தானே, அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தினுடைய அலுவலகத்தில் இதை எப்படி நீங்கள் செய்கிறீர்கள்? வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணி செய்கிறீர்களா இல்லையா? அப்ப அரசு அலுவலகத்திற்குள்ளேயே ஆயுத பூஜை நடத்தி சுண்டல் சமைத்து எல்லாத்தையும் கொடுக்கிறீர்கள். நம்ம எல்லா மதத்தையும் பொதுவாக இருக்கணும். நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு மதத்திற்காரன் என்று மக்கள் நினைத்து விடக் கூடாது என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? எந்த மட்டத்தில் உள்ள அதிகாரிக்காவது இருக்கிறதா? அப்ப என்ன நினைக்கிறீர்கள்? நாங்க எதை பின்பற்றுகிறோமோ அப்படி அரசுக்கு நாங்கள் நடப்போம், அரசை திணிப்போம், அரசு இயந்திரத்தை பயன்படுத்துவோம், உங்களை கண்டுகிற தேவையில்லை. அப்ப நீ அரசியல் சாசனப்படி நடக்கிறியா? உன் இஷ்டப்படி நடக்கிறியா? உன் இஷ்டப்படி நடப்பா என்று சொன்னா ராஜினாமா பண்ணி போய் நடந்துக்க. இந்த பதவி பொறுப்புல இல்லாம போய் நடந்துக்க யாரும் கேட்க மாட்டோம். அப்ப நாங்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற விலை விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய டாடா பிர்லாட்டெல்லாம் உங்களுக்கு வரி கிடைக்காது. அவனுக்கெல்லாம் சலுகை பண்ணி அவனுக்கு செய்ய வேண்டியது இவங்க கைப்பற்றிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு வருவாய் எதுதான் நம்மகிட்ட தான். நம்மள மாதிரி சாமானிய மக்கள் வாங்குற ஒரு தீப்பெட்டியா இருந்தாலும் சரி, ஒரு தோரம்பருப்பு வாங்கினாலும் சரி, அதை வரி கொடுத்தா வாங்குறீங்க. உங்களுக்கு தெரியாம வியாபாரிகள் வசூல் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதை விலையில வச்சு கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி வாங்கின பணத்தில் தான் அரசு நடக்கிறது. அதுல 20% எங்க பணமா இல்லையா? நீங்க வாங்குற சம்பளத்துல நாங்கள் வாங்குற பொருள்களை கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி இருக்கிறது. அது இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா? அப்ப நீங்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இந்துக்கள் வரி பணம் இருக்குது, நம்ம வாங்குற சம்பளத்துல முஸ்லிமுடைய வரி பணம் இருக்கிறது, நம்ம வாங்குற சம்பளத்துல கிறிஸ்தவனுடைய வரி பணம் இருக்கிறது, நம்ம வாங்குற சம்பளத்துல நாத்திகருடைய பணம் இருக்கிறது, இந்திய குடிமகன் அத்தனை பேருடைய பணம் இருக்கிறது. அப்படி ஒரு மனசாட்சியோடு நினைத்து பார்த்தீர்களா? அப்படி நினைத்தால் இப்படி நடக்க முடியுமா? சிறுபான்மையினர் ஒரு பயங்காற்ற மாதிரி அச்சுறுத்தல் பண்ற மாதிரி உள்ள நுழையும் போதே பயமா இருக்கு. என்ன மாதிரி சொல்லுவாங்க, எப்படி தீர்ப்பு வழங்குவாங்க என்று சொல்ற அளவுக்கு அச்சுறுத்தும் விதமாக நடக்கிறீர்களே. அப்ப என்ன நிலைமை இந்தியாவில்? நம்ம நிலைமை நீ இரண்டாம் தரத்துக்கு பேருக்கு அரசியல் சாசனம் மதச்சார்பற்ற சொல்லிக்கிறோம். நாங்க எப்படி விரும்புறோம் அப்படி நடப்போம், உனக்கு அப்படி தரமாட்டோம். இதான நடந்து கொண்டிருக்கிறது மதச்சார்பற்ற பேர்ல. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரசாங்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, ஒரு தலைமை செயலகம் கட்டுறாங்க, வேற ஏதோ ஒரு கட்டணத்தை கலெக்டர் ஆபீஸ கட்டுறாங்க, மாவட்டத்தை 2ஆ பிரிச்சு அதுக்கு ஒரு மாவட்ட ஆபீஸ போடுறாங்க. கொத்தனாரை வச்சு கட்டிட்டு போக வேண்டியதானே, என்ஜினியர் வச்சு கட்டிட்டு போக வேண்டியதானே, ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு டிசைன் போட வேண்டியதானே. அங்க இதுக்கு சாமியார் கையெழுத்து அங்க என்ன வேலை? கட்டணம் கட்டினாயான அரசு அலுவலகம் திறந்தால் அதுக்கு பூஜை, அதுக்கு வேண்டுதல்,
அதுக்கு ஒரு மத நம்பிக்கை பிரகாரம் அனுஷ்டானங்கள், பஜனைகள், பூஜைகள் அது எல்லாம் செஞ்சுட்டு அரசாங்க அலுவலகத்தை திறக்கிற. உன் மூட்டை துறை, உன் பங்களாவை திறந்துட்டு போ, உனக்கு சொந்தமான எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் செஞ்சுக்க. எங்களுக்கும் பங்கு உள்ள அனைவருக்கும் உரிமையாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் படத்தில் அந்த கட்டணம் கட்டப்படுகிறது. அதுல ஒரு மதத்தின் பூஜை செய்வீர்களேயானால் எங்களுக்கு சொல்ற செய்தி என்ன? நீங்கள் முஸ்லிம்களுக்கு சொல்ற செய்தி என்ன? கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? மதமே வேண்டாம்னு சொல்றானே அவனுக்கு நீங்க சொல்ற செய்தி என்ன? உன்னுடைய நம்பிக்கைக்கெல்லாம் கால் செருப்பு கூட மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அதான் சொல்றீங்க. நாங்களாக நடப்போம், உனக்கு எந்த மரியாதை இந்த நாட்டில் இல்லை, எந்த உரிமையும் இல்லை, நீ இரண்டாம் தர குடிமகன் இப்படி நினைப்பாங்களா? சிந்தித்து பார்த்தீர்களா? நீதிபதிகள் சிந்தித்தார்களா? அதிகாரிகள் சிந்தித்து பார்த்துக்கிறார்களா? அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? இதே மாதிரி செய்து கொண்டிருக்கிற காட்சியை பாக்குறீங்க. அரசாங்கம் அன்னு சொல்ல போனா ராக்கெட் விட்டார்ல, அப்துல் கலாம் ராக்கெட் விட்டார்ல, அது கொஞ்சம் விட்டாங்க. விஞ்ஞான அணு சோதனை பண்ணாரு. ஆனா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விஞ்ஞானத்தை வச்சு கண்டுபிடிச்சல, அதுக்கு போய் திருப்பி பூஜை செய்யலாம். ராக்கெட்டை விடுறதுக்கு முன்னாடி ராக்கெட்டை விட்டுட்டு போ, அணு உண்டை செஞ்சா வெடிச்சுட்டு போ. அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீ பூஜை பண்ற? வெடிக்கிறதுக்கு முன்னாடி உன் மத நம்பிக்கை பிரகாரம் நீ பூஜை செய்வாயானால் இது மதச்சார்பற்ற நாடா இல்லவா? உன் நம்பிக்கைப்படி நடப்பாயானால் எங்க நம்பிக்கை என்ன? நாங்கள் அதை இல்லைங்கிறோமே. அப்ப எந்த மதத்துக்கு சார்பா நீ இருக்க வேணாம். நீ பாட்டு தீயை கொளுத்து வச்சு வெடிக்க வை. யார் உன்னை கேட்க போறா? அதுக்கு என்ன பட்டண தட்டி விட போயிட்டு போகுது? அட ராக்கெட்டுக்கு பட்டணம் தட்டி விடுறதுக்கு பதிலா அங்க எதுக்கு பூஜை, அங்க எதுக்கு சடங்குகள்? ஒரு மதத்தின் சார்பான நிகழ்ச்சி நடத்துகிறீர்களே, இது சட்டத்தில் உள்ளதா? இந்திய அரசியல் சாசனம் அனுமதிக்குமா? அப்ப இந்தியாவின் அரசியல் சாசனம் அனுமதிக்காத ஒன்றை நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு காரணத்தினால், அதன் சார்பில் உள்ள அதிகாரிகளாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அரசியல் சாசனத்தை மதிக்கிறார்களா? அல்ல எங்களை எல்லாம் மதிக்கிறார்களா? எங்களுக்கு நியாயமான உரிமையை தருகிறீர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? இதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி காவேரியில் வருஷம் தன்னை கர்நாடகத்துக்கான விட்டாலும் தண்ணி வரப்போகுது. சரி, வருதுல வரதண்ணி திறக்கிறோம், திறந்து விட வேண்டியதானே? என்னைக்கு திறக்க வேண்டியது? 4 வருடம் அன்னைக்கு திறக்க வேண்டியதானே? அன்னைக்கு போய் எல்லா அமைச்சர்களும் நின்று கொண்டு அங்க பூஜையெல்லாம் செஞ்சு அங்க வாழைப்பழம் செங்கால் அமைச்சு அங்க சமர்மோடு உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில போட்டு தூக்கு சாட்டுறாங்க. ஏன் சும்மா வந்து போக கூடாது சாட்டுற? அடே தண்ணியை காவிரி தண்ணீரை திறந்து விடுவதற்கு இந்த வேலையை செய்யறீங்க. அமைச்சர்கள் ஏன் போறீங்க? திறந்து வைக்கிறதுக்கு போ, தொலைஞ்சிட்டு போ. நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். அவர் அமைச்சர் கையால் நாங்க திறக்க போறோம், நீங்க சட்டரை தூக்குங்கன்னா அது செஞ்சுட்டு போறாரு. அவர் எதுக்கு போறாரு? சட்டனை தூக்குவதற்கு போகவில்லை, பட்டனை தட்டுவதற்கு போகவில்லை, பூஜை செய்வதற்கு போகிறார். எங்க மத காவிரி போய் காவிரி ஒரு மதத்துக்கு சொந்தமானதா? எல்லா மக்களுக்கும் உள்ளது இல்லையா? நேபாளத்திலிருந்து வருதா காவிரி? அனைவருக்கும் சொந்தமானதா? அப்ப அனைத்து மக்களுக்கும் சொந்தமான ஒரு காவிரி தண்ணீரை அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொதுவானதாக நீங்கள் செய்கிறீர்களா? உங்கள் மத நம்பிக்கையை திணிக்கிறீர்களா? அப்ப நாங்கள் என்ன மாதிரி உணர்வு எங்களுக்கு வரும்? ஊடகங்களை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற உரிமை உங்களுக்கு எங்க இருக்குன்னு பேசுறாங்க. நம்ம இதெல்லாம் பேசாத காரணத்தினால இது என்னைக்கா பேசிப்போமா? ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணி கேட்கல பாருங்க. அதனால என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் என்ன கண்ணியமான நாள் இருக்கா தெரியுமா அப்படிங்கிறது. ஊடகங்கள் எடுத்தா, பேஸ்புக் எடுத்தா அவங்க மிட்ட கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்குறாங்க. அட எவ்வளவு இதையெல்லாம் எதிர்த்து நான் கோர்ட்டுக்கு போனோமா? பாரபட்சமா நடக்கிறீங்கன்னு சொல்லி வேற வேற மக்கள் போயிருக்கிறாங்க. நாங்கள் அப்படி உள்ள போட்டு அமுக்கி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு மோசமா நடக்கிறார்களே, அரசியல் சாதத்தை மீறுகிறார்களே, நம்மள ஒரு வகை வைக்க மாட்டேங்கிறாங்க என்கிற அளவுக்கு நாங்கள் நொந்து போயிருக்கிறோம். அப்ப இப்படி பாரபட்சமாக எங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக சொல்றேன். இந்த அளவுக்கு நம்ம நடத்துகிறார்கள். அதே மாதிரி ஒரு பொங்கல் வரட்டும், ஒரு தீபாவளி வரட்டும், அரசாங்கத்தில் அறிவிப்பாங்க. என்ன அறிவிப்பாங்க? பொங்கல் பை, பொங்கலுக்கு பை. என்ன பை? பொங்கலுக்கு என்னென்ன தேவையெல்லாம் போட்டு, அம்மா படத்தையும் போட்டு, ஐயா படத்தையும் போட்டு என்ன செய்வாங்க? அதுக்குள்ள ஜாமான்கள் எல்லாம் போட்டு இந்த ஆளுக்கு ஒரு பை இலவசம். அது மாதிரி இலவச வேட்டி சேலை. பொங்கலுக்கு என்ன செய்யறது? இலவச வேட்டி சேலை. சரி கூட அரசாங்கம் நடத்துற
உன் நாட்டில் உள்ள மக்கள் ஒரு மக்கள் பண்டிகை கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறிய கொடு, அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடு. ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகை முஸ்லிம்கள் வாங்கிட்டு போங்க, முஸ்லிம்களுக்கு பண்டிகை இந்தாங்க பை கொடுத்தியா? எங்களுக்கு பணம் போட்டு பைய, அம்மா படத்தை போட்டுக்க, ஐயா படத்தை போட்டுக்க, எங்களுக்கு பைய கொடுத்தியா? இல்ல. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸுக்கு ஒரு பைய கொடுத்தியா? ஈஸ்டருக்கு ஒரு பைய கொடுத்தியா? அப்ப பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த திராவிட கழகத்தை அவனுக்கு கொடுத்தியா? இல்லங்கிறாள், ஒண்ணு இல்லங்கிறாள். பெரியார் பிறந்த நாளை வச்சு அன்னைக்கு அவனுக்காக கொடு. அது என்னங்களா ஒரு இலவசமா கொடுக்குறீங்க? ஒரு மதத்தினுடைய பணம் இல்லது, எல்லா மக்களுடைய வரிப்பணம் சேர்ந்து இருக்கிறது. எங்க வரிப்பணத்தில் தான் இந்த அரிசியோ பருப்போ வேட்டியோ சேலையோ வாங்கப்படுகிறது. அதுல 20% எங்க இருக்கிறது? எல்லா மக்களுக்குமானதை நம்ம எடுத்து ஒரு மதத்தின் பண்டிகை நான் மதிப்பேன், உன் மதத்தின் பண்டிகை மன்னிக்க மாட்டேன். என்ன இதான் மதச்சார்பின்மையா? அப்ப எங்களுடைய இலவசமா இது நீங்க வாங்கி பெருநாளைக்கு வாங்கி இருக்கீங்களா? சொல்ல போனா பெருநாளே கரெக்டா கரண்ட் கட் பண்ணுவாங்க. அது மற்ற நாள்ல எல்லாம் மற்ற பண்டிகைலாம் கரண்ட் மின்சாரம் ஃபுல்லா இருக்குங்க. பெருநாள் அன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி சாவட்டவங்க அவங்களுக்கு ஒண்ணு கிடையாது. நமக்கு தான் அதிகமா தேவை இருக்கு. பட்டுலா பண்ணாது ராத்திரி பூரா சுத்திட்டு இருப்பாங்க. கரண்ட் தேவை, அதுக்காக சேர்த்து தொடங்கினாங்க சொல்லி மின்சாரத்தை கட் பண்ணு. இதான் எங்களுக்கு கொடுக்குற பரிசு. பெருநாள் அன்னைக்கு இந்த பரிசு தர மாட்டீங்க, இருட்டுல போட்டு என்ன செய்வீங்க? மின்சாரத்தை நிறுத்தி பரிசு தருவீங்க. மற்ற பண்டிகைகள் மின்சாரம் நிப்பாட்டப்படுறது கிடையாது. 24 hours என்ன செய்யும்? மற்ற பண்டிகைகள் எடுத்து பாத்தீங்கன்னா மின்சாரம் கட்ட ஆகியிருக்காது. முஸ்லீம் பண்டிகை எடுத்தா எந்த வருஷமா தான் கட் ஆகும், எந்த வருடமாக இருந்தாலும் மின்சாரத்தை கட் பண்ணுவாங்க. அது பிரச்சனை, சின்ன விஷயம். நீ இந்த இலவசம் ஓபன் டிக்ளேர் பண்ணி கொடுக்குறிய, அது மாதிரி முஸ்லீம் கொடுத்தீங்களா? முஸ்லீம் பண்டிகைகளை மதிச்சீங்களா? அப்ப நமக்கு எந்த ஒரு வகையும் இல்லைன்னு விளங்குகிறது. அதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம வழிபடுவதற்காக வேண்டி நம்மால் முஸ்லிம்கள் ஆட்சி பண்ணாங்க. ஆட்சி பண்ணும்போது என்ன செய்யல? கிறிஸ்துவ அவனே வெள்ளக்காரனை பாராட்டலாம். அவன் என்ன பண்ண? ஆட்சி பண்ணும் பொழுது அவங்க மத பீடங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய இடத்த கொடுத்துட்டான். இந்த சர்ச்சுக்கு 30 ஏக்கர், இதுக்கு 40 ஏக்கர், அதான் நீங்க இவ்வளவு வச்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய இடங்களை வைத்துக் கொண்டு கல்வி கூடங்களும் சர்ச்சைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அந்த மாதிரி யார் செஞ்சாங்கன்னா வெள்ளக்காரன் செஞ்சுட்டு போயிட்டான். எங்க அப்பம் பாட்டாங்க இன்னொரு வருஷம் ஆட்சி பண்ணான அவன் என்ன செய்யலாம்? இந்த டி நகர்ல இந்த 5 ஏக்கர் பழைய வச்சுக்க கொடுத்துருக்கான். திருச்சியில கொடுத்தானா? மலையில ஒரு ஊர்ல கொடுக்கல. அப்ப எங்களுக்கு ஆட்சி பண்ணும்போது என்ன செஞ்ச? அரசாங்கத்தில இருந்து எங்களுக்கு பள்ளிவாசல் ஒண்ணுமே தரல. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி ஊர் ஊரா போய் ஒரு பள்ளிவாசல் வேணும், இந்த ஏரியா மக்களுக்கு தொழுவதற்கு இடம் இல்ல, ஒரு பள்ளிவாசல் தேவை என்பதற்காக வசூல் பண்ணி நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம். பள்ளிவாசலை கட்டுறது முயற்சி பண்ணையில ஒருத்தன் போய் இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு இந்து முன்னணிக்கார மனு கொடுத்தா வைங்க, பூட்டு நிப்பாட்டு போலீஸ் சொல்றான், ஆர்டிஓ சொல்றான், கோர்ட்டு சொல்றான். அட எங்க காசுல நாங்க முறைப்படி பத்திரப்பதிவு செஞ்சு எங்களுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்ட போனால் நீ என்ன செய்யணும்? காசு கொடுத்து வாங்கி இருக்கிறானா? ஆமா. முறையா பதிவு பண்ணி இருக்கிறானா? ஆமா. வழிபாடுத்தல முஸ்லீம் அந்த நாட்டை குடிமகனா? ஆமா. எங்களுக்கு அனுமதிக்கணுமா இல்லையா? அப்ப எங்கள் காசில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு நீ அனுமதிச்சிருக்கிறியா? எப்ப அனுமதி? எவனும் மறுக்காட்சி தான் வழங்கிக்கிறீங்க. உங்கள் பள்ளிவாசலுக்கு எப்ப அனுமதி என்று சொன்னால் பெரும்பான்மை சமுதாயம் ஆட்சேபனை செய்யாவிட்டால் தான் அனுமதி. ஆட்சேபனை செய்தால் அனுமதி கிடையாது, நீ கட்டக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? நீ பெரும்பான்மை மக்கள் விருப்பத்துக்கு உட்பட்டு நடக்கணுமே தவிர சட்டத்துக்கு உட்பட்டு உனக்கு உரிமை தர முடியாது. இதுக்கு வேற அர்த்தம் இருக்குமா? அப்ப எதுக்குடா எங்களுடைய காசில் நாங்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு எவனா ஆட்சேபனை தெரிவித்தால் உன் சட்டப்படி நீ என்ன செய்யணும்? அவனை பிடிச்சி உள்ள போடணும். வேண்டாம், நீ சட்டமா நான் சட்டமா, நீ போலீஸா நான் போலீஸா, நீ கலெக்டரா நான் கலெக்டரா, நீ நீதிபதியா நான் நீதிபதியா அப்படின்னு கேட்டு எவன் வெட்டிதல் போட்டானோ அவனை பிடிச்சி உள்ள நீ குண்டாசுல கொண்டான் இல்லையா? சட்டத்துக்கு குறுக்க வர்றான், எங்க காசில் பள்ளிவாசல் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை தர்றான். அப்ப பெரும்பான்மை சமுதாய பெரும்பான்மை மக்கள் இது செய்யறதில்ல. அந்த மக்களின் பேரால் ஒரு இயக்கத்தை வைத்துக் கொண்டு 10 பேர் லட்ச பேர் தான். இந்த லட்ச பேர் இயக்கத்துக்கான 10 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொன்னா எங்களுடைய பள்ளிவாசலை எத்தனை ஊர்களை நிப்பாட்டி வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு வரைக்கும் 20-30 ஆண்டுகளாக எத்தனை பள்ளிவாசலுக்கு வழக்கு நடக்கிறது?
எங்களுக்கு சொந்தமான இடம், நாங்கள் கட்டுகிறோம். எவனை ஆட்சேபனை செய்கிறான் என்ற காரணத்திற்காக வேண்டி எங்களுடைய வழிபாடுதல் நீங்க நிறுத்தினால் நீங்க சட்டத்தை காக்குறீங்களா அல்லது உங்க சமுதாயத்துக்கு சார்பா போறீங்களா? உங்க சமுதாயம் மனம் கோணாட்டி தான் நாங்கள் கொடுக்கணுமா? உங்க சமுதாயம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்து இருக்கிறீர்களோ அந்த மக்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டால் தான் நாங்கள் பள்ளிவாசல் கட்டணுமா? அப்படி தலைமை எல்லாம் நடக்கிறீங்க, போலீஸ் அப்படித்தான் நடக்கிறீங்க, கலெக்டர் வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்படித்தான் நடக்கிறீங்க. கோர்ட்டுக்கு போனா நீதிபதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராம சம்பளம் வாங்குற முடிச்சு மிதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது. ரவுடித்தனம் உள்ள போற விட்டு எங்களை மிரட்டுவீங்களா? எங்க அலுவலகத்தை நாங்க கட்டக்கூடாதுங்களா? அப்ப இந்த மாதிரி நடப்பது எதை காட்டுகிறது? அதே நேரத்தில் காசு கொடுத்து ரத்தம் சிந்தி ஊருலா பிச்சை எடுத்து பள்ளிவாசல் கட்டுறது இவ்வளவு கெடுபடி. ஓட்டு கண்டிப்பா எந்த பர்மிஷன் கிடையாது, டாட்டி கேட்கறது கிடையாது, யாருக்கு சொத்து கிடையாது. ஒண்ணு நம்ம ஆளுக்கு இடமா இருக்கும், செவத்துக்குள்ள ஊட்டி கட்டி விடாங்க, இல்லைன்னா அரசாங்க இடமா இருக்கும். எத்தனை இடத்துல பொது இடத்துல கோயில் கட்டி வச்சுக்கிறீங்க. அதை சொந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டுறதை தடுக்கிற, அவனுக்கு சொந்தமில்லாத இடத்தில் அவர்கள் வழிபாட்டுத்தலை எழுப்புறார்கள். நீ பார்த்துக் கொண்டிருக்கிறே இல்லையா? உன் சட்டம் எங்க போச்சு? அப்ப அந்த அனுமதி வாங்கணும் சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு? அப்ப எங்களுக்கு ஒரு நீதி, அவங்களுக்கு ஒரு நீதி. அப்ப இத்தனை காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமித்த இடத்தில் அரசாங்கத்துடைய சாலைகளை ஆக்கிரமித்து வழிபாட்டுத்தலம் எழுப்பலாம். பெரும்பான்மையாக இருந்தால் உன் சொந்த காசில் கூட வழிபாட்டுத்தலம் எழுப்பக்கூடாது. பெரும்பான்மை மக்கள் மறுத்தால், பெரும்பான்மை மக்கள் ஆட்சேபனை செய்தால் உன் காசுல கூட நீ பள்ளிவாசல் கட்டாது, விட மாட்டேன். அப்ப இதுக்கு ஒரு சட்டம் தேவையா? இதுக்கு ஒரு போலீஸ் வேணுமா? இதுக்கு ஒரு வருவாய்த்துறை அதிகாரி என்ன வேணுமா? எதுக்கு இதெல்லாம்? நீங்க அதெல்லாம் காப்பாற்றப்பா நீங்க வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நான் காப்பாற்றுவேன். இந்த சட்டத்தில் மதச்சார்பற்ற நாட்டில் என்ன உரிமை எல்லா மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதோ அதை உயிர் கொடுத்து காப்பாற்றுவேன் என்று பதவி பிரமாணம் செய்து கொண்டு நீங்கள் செய்யற நாடகம் என்ன? முஸ்லிம் என்றால் உடனே ஒரு பார்வை உள்ளது. அந்த பார்வைக்கு தகுந்தவா நடக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பள்ளிவாசல் கட்டுறதுலயே இந்த நிலையை பார்க்கிறோம். நம்ம அந்த பொதுக்கூட்டம் மட்டும் போடுறீங்களே, அதுவும் இப்படிதான். பொதுக்கூட்டம் போடும்போது இந்த பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ண நிப்பாட்டுவீங்க. பொதுக்கூட்டம் போடுவோம், அப்படி எத்தனை நிப்பாட்டுக்கிறீங்க? பொதுக்கூட்டம் போட அனுமதி கூட எப்போதான்? இந்து முன்னணிக்கான யாரும் ஆட்சேபனை பண்ணக்கூடாது. இவர்கள் பேசினால் பிரச்சனை வரும். ஏண்டா பிரச்சனை வருது? பிரச்சனை வந்து நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க வழக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கணுமா இல்லையா? அவங்க வேணாங்கிறாங்க, இந்த இவங்க வேணாங்கிறாங்க, இந்த இவங்க மறுக்கிறாங்க, அவங்க மறுக்கிறாங்க. அதுக்கே நீ தொலைஞ்சு போ, அவனுக்கு நாங்க நடந்துக்கிறோம், அவன்கிட்ட போய் கேட்கணும், அவன் அனுமதி கொடுத்தா செஞ்சுட்டு போறான். நீ எதுக்கு கிடையாது, நீ எதுக்கு இருக்கிற? அப்ப இப்படி செய்வீர்களா இல்லையா? எத்தனை மீட்டிங்களை வந்து பல ஊர்கள் இதை கொடுங்க ஒரு மீட்டிங் போட்டோம் போன வருஷம். இந்து முன்னணிக்கார தாண்டி அனுமதி தரல, இன்னைக்கு வருது. அப்ப இந்து முன்னணிக்கார மாதிரி தான் போடக்கூடாது, எங்களுக்கு உரிமை கிடையாது. டி நகர்ல அனுமதி எவன் மறுக்கிறானா போடணும். நாளைக்கு அடுத்த கூட்டத்தில் மறுப்பு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அனுமதி இல்லைம்பாங்க. அது மீட்டிங் ஸ்பாட் கிடையாது, நிப்பாட்டி விட்டோம். இது என்ன நீதி? இதான் மதச்சார்பற்ற நாடா? நினைத்து பாருங்க, அவன் நினைச்சு பாருங்க, ஜான் கென்னடி நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய நாட்டினுடைய அதிபர் வந்து நான் போய் கோபாலோட போக மாட்டேன்னு சொன்ன அவன் எப்படி? நீ அற்பத்தில் அற்பமாக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை செய்கிறீர்களே, இது எப்படி? அந்த நாடிய செழிக்கு இந்த நாடிய நாடுகிறது. உலகமெல்லாம் காரி துப்புறது காரணம் என்ன? இதான் காரணம், பாரபட்சம், நேர்மையற்ற போக்கு. இன்னும் பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால் மழை பெய்யல, வெயில், மழை கொஞ்ச நாளைக்கு வறட்சியா இருந்துச்சு. ஒரு அதிகாரி, ஒரு கலெக்டர் உத்தரவு போடுறான், யாகம் பண்ணுங்க எல்லாரும். ஒரு கலெக்டர் என்ன பண்றான்? மழை பெய்யலன்னா என்ன செய்யணும்? யாகம் பண்ணணுமா? ஆனா மரம் வளர்த்துட்டு போன்னு சொல்லி, மரம் வளர்த்தா மழை பெய்யும் சொல்லி, அத நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை மழை இருக்கும்ல, அந்த மேகத்தை கொண்டாந்து வரும்போது அந்த சில்வர் அயோடைட்டுங்கிற பவுடர் தூக்குனா மழை கொட்டும். அப்படி எம்ஜிஆர் கூட ஒரு செஞ்சு பார்த்தாரு சென்னையில. அந்த மாதிரி ஒரு செயற்கை மழை உண்டாக்குற முயற்சி பண்ணி தோட, அல்லது வெளியே தண்ணியை கொண்டு வா, ஈரத்தில் சென்னை கொண்டு வர்ற மாதிரி செய்யி. இது ஒரு கலெக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அல்லது மழை பெய்யக்கூடிய காலத்துல குளத்தை வெட்டி போடுங்க, ஊரணியை வெட்டுங்க, தண்ணீரை சேமிச்சு வைங்க, இப்படி ஒரு கலெக்டர் சொல்லலாம். மழை இல்ல,
யாகம் நெருப்பு வளர்த்து யாகம் என்ன நெருப்பு வளர்த்து பூஜை செய்வது. எல்லாரும் பூஜை செய்ய அரசு அலுவலகத்துல பூஜை செய்து மழையை கொண்டு வாங்க. இவனெல்லாம் அதிகம் கலெக்டர், இவனெல்லாம் இந்தியாவுடைய கலெக்டர். எந்த நாட்டு கலெக்டர் நீ? அடே மதச்சார்பற்ற ஒரு நாட்டின் கருத்து அப்படி சொல்லுவாங்க. அவனாச்சு அது ஓபன் டிக்ளேர் பண்றான், பேப்பர்ல கிராஸ் பண்றான், அது முக்கியமான செய்தியாக போடுறான். அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், என்னடா மழை வரலண்டா கூட நம்ம மார்க்கத்துல இல்ல, முஸ்லீம் மார்க்கத்துல கூப்பிட்டு நீங்க துவா செய்யுங்க, நீங்க கிறிஸ்தவ ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அப்படியே சொல்லுமா இல்லையா? மழை இல்லாம இருக்கிறது எல்லா மக்களும் கடவுள்கிட்ட கேட்போம். அதனால இந்துக்கள் பூஜை செய்யுங்கள், முஸ்லிம்கள் உங்க இறைவன் உங்க மறுபடி வேண்டுங்கள், கிறிஸ்தவர்கள் உங்க மறுபடி வேண்டுங்கள் அப்படின்னா சொல்லி தொலைச்சியா? அப்படி சொன்னாலாச்சு நீ மனச்சார்பற்ற அடிப்படையில் பேச எடுத்துக் கொள்ளலாம். அப்ப உன் மனசில் எதை நம்புகிறாயோ அதுதான் அரசு நம்பணுமா? அரசின் கொள்கை அதுவாகத்தான் இருக்க வேண்டுமா? அப்ப அந்த மாதிரி உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அரசின் கொள்கை என்று திணிக்கிறீர்களே, அதான் இந்தியாவில் முஸ்லிம்கள் நம்ம நிலை இதுதான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். திப்பு சுல்தான் தான் இந்த நாட்டிலேயே பெரிய சுதந்திர போராளி. அவனுக்கு நிகரான ஒரு போராளி வந்ததே இல்லை. எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். அவன் மைசூர்ல இருந்தாலும் இங்க திண்டுக்கல் வரைக்கும் திருச்சி வரைக்கும் ஆளுமை நிலைநாட்டினவன். வெள்ளக்காரனுக்கு சிமோசப்படுவா தெரிஞ்சவன், வெள்ளக்காரனுக்கு பீரங்கி வச்சு அடிச்சவன், பீரங்கி வச்சு அந்த கத்தியால் வச்சு செய்யற நேரத்தில் பீரங்கி வைத்து வெள்ளையனோட போராடினவன். அவனை காட்டி கொடுத்திருக்காவிட்டால் அவன் காலத்திலே வெள்ளையன் ஓடி இருப்பான். திப்பு சுல்தான் கையவர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட காரணத்தினால், யார் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அந்த குரூப்புகளால் அவன் காட்டி கொடுத்த காரணத்தினால் தான் வெள்ளக்காரன் கொஞ்சம் லேட் ஆயிட்டான். அவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட வீரன். அவனுடைய வரலாறு இந்தியாவுக்கு சொந்தமான தூர்தர்ஷன் ஒளிபரப்புறாங்க. அதுக்கு முன்னாடி ராமாயணத்தை ஒளிபரப்புறாங்க. அப்போ இந்த சன் டிவி, கே டிவி ஒரு டிவி கிடையாது. ஒரே பொழுதுபோக்கு தூர்தர்ஷன் தான். இந்த டிஷ் மாதிரிலாம் கிடையாது. ஆண்டனா ஒன்று வச்சிருப்பாங்க, அதன் வழியாகத்தான் பார்ப்பாங்க. எல்லா வீடுகளிலும் இந்த ஒரு தூர்தர்ஷன் தவிர வேற எதுவும் பார்க்க முடியாது. அந்த தூர்தர்ஷன்ல பொழுதுபோக்கு என்னது, ராமாயணத்தை போட்டாங்க. வேற வழி இல்லாத மக்கள் பார்த்தாங்க. ராமாயணம் என்ன, ராமனுடைய கதை, அது ஒரு ஸ்டோரியா எடுத்து அது ஒளிபரப்புனாங்க. பயங்கரமான இந்து மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பா இருந்துச்சு. அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம். அது தூர்தர்ஷன் ஒளிபரப்பு தேவையில்லை, ஒரு மதத்தினுடைய தானே. தூர்தர்ஷன் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஒரு நாடகத்தை ஒளிபரப்புற அது மதம் வராது. மதத்தினுடைய ஒரு சம்பவத்தையும் செஞ்சாங்க, அதை ஒளிபரப்பலாம். சரி, ஒளிபரப்பு. அது முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு திப்பு சுல்தான் வரலான்னு போட்டாங்க. அதே தூர்தர்ஷன்ல அதை போட்டு என்ன தெரியுமா, இதில் வருகிற எல்லாம் கற்பனை, இது யாரையும் குறிக்காது. திப்பு சுல்தான் ஒளிபரப்பும் போது அந்த டைட்டில் ஆரம்பத்தில் என்ன வரும், இது யாரையும் குறிக்காது, இது முழுக்க முழுக்க கற்பனைங்கிறான். அப்ப நிஜமாக வாழ்ந்த திப்பு சுல்தான் கற்பனை, சரித்திரம் இல்லாத ராமன் நிஜமா? நான் கேட்க மாட்டேமா? ராமாயணம் இப்படி போட்டியா? இது ராமாயணம் ஒரு கதை, இது நிஜம் இல்ல, ஒரு கற்பனை தான், அது கதைக்கான எடுத்துருக்கிறோம், ஒரு நாடகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ராமாயணத்து போடல. கற்பனை என்று எல்லாரும் இந்து மதத்தில் உள்ளவங்கள சொல்றாங்க. அதுக்கு டைட்டில் போடாத தூர்தர்ஷன் எதுக்கு போடுது? திப்பு சுல்தான் வரலாறு போடும் பொழுது இது யாரையும் குறிக்காது. அப்பெல்லாம் திப்பு சுல்தான் எல்லாம் பொய்யிலாக பாக்குறாங்க. திப்பு சுல்தானுடைய தியாகம், அவனுடைய வீரம் இது எல்லாமே பொய், சும்மா சினிமா மாதிரி எடுத்துட்டு போயிருங்க, அது நிஜமா நடக்கல. எதுக்கு இதை போட்டு? உனக்குள்ள என்ன விஷம் இருக்கு உள்ளத்துல? ஒரு முஸ்லிம் பெரிய மாவீரனாக வந்த காட்சி அளிக்க கூடாது, வெள்ளைக்காரனை விரட்டினதுல முஸ்லிம் நல்ல பங்காற்றி இருக்கிறான் என்று வந்துவிடக் கூடாது, சரித்திரத்தில் அப்படி பதிவாகிவிடக் கூடாது என்ற ஒரு விஷமத்தனத்தோடு தானே நீ திப்பு சுல்தான் தூர்தர்ஷன் போட்ட. அப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஊடுருவி போயிருக்கு. ஊடகத்தில் உட்கார்ந்து அப்படித்தான் இருக்கலாம். தனியாருக்கு போயிட்டாங்க நினைக்கிறோம். அரசாங்கம் நடத்தின ஊடகத்தில் லட்சணத்தில் இருந்தது, அதை நாங்க பார்த்தோம். அதே மாதிரி ஆட்சியில் இருக்கான் பாருங்களேன். ஆட்சியில் இருக்கிறவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் நம்பிக்கை பிரகாரமே எல்லாருக்கும் திணிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப கருணாநிதி முதலமைச்சரா இருந்தார். முதலமைச்சராக என்ன செய்யறாருன்னா, சமத்துவ பொங்கல் எல்லாரும் கொண்டாடணும். அரசு ஊழியர்கள் எல்லாம் எதை கொண்டாடணுமா? சமத்துவ பொங்கல். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா மதத்துக்காரும் சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுங்க. பொங்கல்னா என்ன? பொங்கல்னா என்ன? சூரியனை வழிபடுவது.
பகவான் தான் நமக்கு எல்லாத்தையும் தந்தாரு அப்படின்னு ஒரு பகவானாக்கி அவருக்கு பூஜை செய்வதுதான் பொங்கல். அல்ல ஆடு மாடுகளால் தான் நமக்கு வந்து இந்த உணவுகள்லாம் கிடைத்தது என்பதற்காக வேண்டிய மிருகங்களை வணங்குவதுதான் பொங்கல். அது இந்துக்கள் நம்புறாங்க, செஞ்சுட்டு போறாங்க, மாற்று, அது பிரச்சனை கிடையாது. இவர் என்ன செய்யறாரு, கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது சமத்துவ பொங்கல் எல்லாரும் கொண்டாடணும், அரசு ஊழியர்கள் கொண்டாடவில்லை என்று சொன்னால் நடவடிக்கை எடுப்பாரு. அப்ப ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் ஒவ்வொரு நகராட்சி அலுவலகத்திலையும் முஸ்லிம் சேர்மன் இருப்பாரு, அவர் போய் பொங்கல் கொண்டாடுறாரு. ஏன் இவங்க திணிக்கிறான், உன்னுடைய நீ பொங்கல் நம்பிக்கையா இருந்தால் எங்க மதத்துக்கு உகந்ததான்னு பார்க்கணுமா இல்லையா? நீ எங்கள் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்க மாட்டோம். சூரியன் கடவுள் கிடையாது. சூரியனுக்கு அறிவு இருக்கா? சிந்திக்குமா? நீ சொல்ற கேட்குமா? சூரியன் ஒரு பொருள், அவ்வளவுதான். அதுக்கு எந்த விதமான மனிதனுக்கு இருக்கிற ஒரு அறிவு, சிந்திக்கிற திறன் கூட கிடையாது. சூரியன் ஏதாவது கண்டுபிடிக்குமா? கண்டுபிடிக்காது. சூரியன் ஒன்று பேசுமா? பேச முடியாது. நீ பேசுற சூரியன் கேட்குமா? அதுவும் செய்யாது. அதையாண்டா கடவுளாக்குறீங்கன்னு கேட்ட மாதிரி நாங்க. அப்ப சூரியனை பற்றி அது வணங்கணும் என்கிற மாதிரியான மக்கள் மத்தியில் இப்ராஹிம் நபி அவர்கள் சூரியனை கடவுள் என்று சொல்லி, இது கடவுள் இல்ல, இந்த சூரியனை எவன் படைத்தானோ அவன் தான் கடவுள் என்று அன்றைக்கு இந்த பொங்கலுக்கு ஆப்போசிட் போயிட்டார். அவர் யாரு? இப்ராஹிம் நபி. அந்த மக்கள்கிட்ட வந்துட்டு நீ சொல்ற முஸ்லிம் பொங்கல் கொண்டாது. இதனால அவர்கள் என்னவா இருக்கிறாங்களோ அதை நம்ம திணிக்க பார்க்கறாங்க. இது முஸ்லிமுக்கு இதான் சொல்லணும், இதை பொங்கல் கொண்டாடி தலைமுடி போயிருமா, நாடு வளர்ச்சி ஆயிருமா, அல்லது 2 ஒன்னோட ஆகி போயிருமா? இது என்ன பிரமிக்க இருக்குன? இந்த பொங்கலை நாங்களும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்துகிறாயே. ஒரு மதத்துடைய பண்டிகை தான் அது, ஒரு மதத்துடைய சடங்கு தான் நடத்தப்படுகிறது. அந்த மத நம்பிக்கை எங்கள் மீது நீ திணிப்பீர்களே, ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான், நீ 2ஆம் தர குடிமகன் அர்த்தம் தான். உனக்கு எந்த உரிமையும் கிடையாது தான். நாங்க வச்சதான் சட்டம், எங்கள் நம்பிக்கைப்படி நாங்க அரசு எந்திரத்தை கொண்டு போவோம். அதான நோக்கம். அவருடைய மகனை வந்து மேயர் ஆக்கினாரு ஸ்டாலின. மேயர் மரியாதைக்குரிய மேயர் கடிதம் எழுதணும். விருணஞ்சாரு மோகனுக்கு வணக்கத்துக்கு மேயர் போன மேயருக்கு எழுதும் கடிதத்தில் கண்டிப்பா என்ன அடைமொழி போடணும், வணக்கத்திற்குரிய மேயர் போடணும். மகன் மேயர் ஆனவங்க மகனை வணக்கத்திற்கு ஆக்கினாரு கருணாநிதி. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் உனக்கு தெரியாதா? உங்களுடைய குருநாதர் அண்ணா என்ன தெரிஞ்சாரு? இஸ்லாத்தினுடைய எனக்கு ரொம்ப பிடித்தது என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தில் இருக்கிற ஏகத்துவம் தான், அந்த ஓரிரை கொள்கை தான், ஆண்டவனுக்கு இணை கற்பிக்காது என்பதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கொள்கை என்றெல்லாம் அண்ணா பேசினாரு. அந்த அண்ணா வழிவர்கள் சொல்றிய இப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று முஸ்லிம்களுடைய கலிமா அந்த முழக்கம் இருக்கிறது தெரிந்து கொண்டு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் கடிதம் எங்களுக்கு மனு போட சொல்ற. அப்படி இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டாங்க. மேயருக்கு புகார் இருந்தீங்களா, வணக்கத்திற்குரியன் வந்தா தான் அந்த கடிதம் அங்கீகரிக்கப்படும். வணக்கத்திற்குரியன் இல்லாட்டி முதற்படி வரலாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த புகார் நீங்க கொடுப்பதாக இருந்தாலும் வணக்கத்திற்குரிய மேயர்னு சொல்லணும். இப்படி சட்டம் கொண்டு வந்தாரா இல்லையா? அப்புறம் அம்மா வந்து மாற்றி செய்த விஷயம் ஐயா இருக்கிற வரைக்கும் தான் சட்டம். வணக்கத்திற்குரிய என்று சொல்லி அவருக்கு போட சொன்னதை பாருங்க. அதே மாதிரி சுமாரி போடுங்க. அதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம நாட்டில் போலீஸ் ராணுவம் இருக்குது. போலீஸ்ல வேலை செய்வதாக இருந்தால், ராணுவத்தில் வேலை செய்வதாக இருந்தா அவங்க வந்து தாடி வைக்க கூடாது, போலீஸ் ராணுவத்தில் தாடி வைக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறார்கள். இது அரசியல் சாசனப்படி உள்ள கட்டுப்பாடாக தெரியல, இவங்களாக உண்டாக்கி கொண்ட ஒரு கட்டுப்பாடு. இப்படி ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் யாரும் தாடி வச்சுக்கிட்டு ராணுவத்தில் இருக்க முடியாது. முஸ்லிம்கள் தாடி வைத்துக் கொண்டு அவர் வந்து போலீஸ்ல பணியாற்ற இயலாது. இப்படி இருக்கு. அதே நேரத்தில் போலீஸ் ராணுவத்தில் இருந்த சீக்கியர் இருக்காங்கல்ல, அந்த சீக்கியர்கள் பெரிய ஜடாமுடி வைத்து தலப்பா கட்டியிருப்பார்கள், பெரிய தாடி வைத்திருப்பார்கள். அது தொங்கி விடாத அளவுக்கு மழை போட்டு கற்ற அளவுக்கு பெரிய தாடி வைத்திருப்பார்கள். தாடி வைத்துக் கொண்டு ராணுவ தளபதியாக இருப்பார்கள். தாடி வைத்துக் கொண்டு பெரிய அதிகாரியாக இருப்பார்கள். அப்ப தலைப்பாகை கட்டிக் கொண்டு போலீஸ்ல இருப்பார்கள். முஸ்லிம் தாடி வச்சான்னு வைங்களேன், டிசிப்ளின் மாத்த, டிசிப்ளின் இல்ல, இதெல்லாம் டிசிப்ளின். டிசிப்ளின் எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட்டுக்கடா.
அப்படியே டிசிப்ளின் தாடி வைக்க கூடாதுன்னு சொன்னா எவனும் வைக்காதுன்னு சொல்லி பார்ப்போம். சீக்கியம் வைக்காதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்ப சீக்கியர்கள் கொந்தளிச்சமா ஒரே மாதிரியா முடிவெடுத்துருவான்னு பயந்து கொண்டு சீக்கியர்களாக இருந்தால் அவர்களுக்கு தாடி, ராணுவத்திலும் தாடி கிடையாது, தாடி எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி போலீஸுக்கு தேவையில்லை, தலப்பா கண்ட தேவையில்லை. போலீஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் இல்லையா? போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்கா? ராணுவத்துக்கு யூனிஃபார்ம் இருக்கா? அந்த யூனிஃபார்ம் அந்த கேப் தான் யூனிஃபார்ம், முக்கியமான அடையாளம் இது அந்த கேப் தான். ராணுவ தளபதிக்கிறான் சீக்கியரு, அவன் தலப்பாவோட நிற்கிறான், அவன் தான் கர்னல், அவன் தான் பெரிய அதிகாரி. அதிகாரிகளை தொப்பி எங்கடா காணையா அவர் சீக்கியரு. சீக்கியர்னா அவருக்கு இந்த அடையாளம் கிடையாது. அப்ப முஸ்லிம்களுடைய அது ஒரு மத நம்பிக்கை என்று சொல்வீர்களே, ஆனால் தாடி வைக்கிற எங்களுக்கு மத நம்பிக்கை தானே. எங்க மதம் சொல்லியிருக்கா இல்லையா? எங்க நபிகள் நாயகன் சொன்னதுக்காக நாங்க வைக்கிறோமா? அதை டிசிப்ளினை கெடுக்கிறதா வைக்கிறோமா? அதே நேரத்தில் சில குறிப்பிட்ட நாட்கள்ல வருஷம் கவனிக்கிறீங்க, வருஷம் சில சபரிமலை இந்த மாதிரி யாத்திரை போவாங்க. போலீஸ்ல உள்ளவங்க போவாங்க. போலீஸ்ல உள்ளவங்க போகும் பொழுது அப்ப மட்டும் வச்சுக்கலாம். இப்ப இந்த 40 நாள் 50 நாள் விரதம் இருந்து போறாங்கல்ல, அவர் போலீஸா இருந்தா கூட அப்ப தாடி வச்சு எல்லாம் எடுக்காம அவர் வைத்துக் கொள்ளலாம், பர்மிஷன் வாங்கி கொண்டு இருக்கலாம். அப்ப டிசிப்ளின் கிடையாதோ, போலீஸ் லுக் அப்ப மாறாதோ. அப்ப தாடி வருஷம் போறான் 40 நாளைக்கு, வருஷம் 40 நாளைக்கு போற ஒரு போலீஸாக இருந்தால் அவர் தாடி மிச வைக்கிறாரு, அதையும் கூட சொல்லி பார்ப்போம். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மதத்தில் உள்ளதாச்சு, இது வேற மதமாச்சு, இவன் மதத்துக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம மதத்தை கொடுத்துருவோம், நம்ம சாமி கொடுத்துருவோம், நம்ம சாமி பார்க்கணும் போறாரு, அந்த சடங்கு ஒரு கடைபிடிக்கணுமா இல்லையா? இந்த எண்ணம் இருக்க போய்த்தானே அந்த தளத்துறீங்க. இல்லைன்னா யாருக்கு சொல்லி பார்ப்போம்? யாருக்கும் கிடையாது, எந்த காரணம் தர முடியாது. போலீஸ்னா போலீஸ் ஆயிரு. அப்ப உங்களுடைய சீசன்களுக்கு மட்டும் நீங்க வைத்துக் கொள்ளலாம், உங்களுடைய முக்கியமான காரணத்துக்கு மட்டும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப யாரை செத்து போயிட்டான்னு வைங்க, அப்ப முன்னாடி தாடி வைப்பாங்க அந்த 40 நாள் வரைக்கும், அதுக்கு வைத்துக் கொள்ளலாம். அப்போனா போலீஸுக்கும் குறையாதா? அப்ப என்னத்தினால இதை அனுமதிக்கிறீங்க? உங்க உள் மனசுல எங்க மதத்தின்படி எப்ப தாடி வைக்க நம்ம வச்சுக்கணும், உங்க மதத்தின்படி தாடி வைக்க சொன்னா அதை வைக்க விட மாட்டோம். அதனால அர்த்தம் அதனால கூட பாரபட்சமா, முடியல கூட பாரபட்சமா. அப்ப இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட தன்மையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, நம்ம முன்னாடி சென்னையில போலீஸ் கமிஷனரா ராஜகோபாலன் இருந்தார். போலீஸ் கமிஷனராக யார் இருந்தா? ராஜகோபாலன் இருந்தார். அவர் என்ன செய்யறாருன்னா அமர்நாத்துக்கு போயிட்டு வர்றாரு. அமர்நாத்ல பணி போயிட்டு இருக்காரு, யாத்திரை சீசன், அதுக்கு போயிட்டு வர்றாரு. அது போயிட்டு வர பிரச்சனை இல்லை. அமர்நாத்துக்கு போயிட்டு அவர் அந்த காட்சியில ஒளிபரப்புறாங்க, டிவில லைவ்ல போடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சட்டையில இருந்து ஒரு படத்தை எடுக்கிறார், பேட்டி கொடுக்கிறார். அந்த படம் சங்கராச்சாரிய படம். இவர் தான் என்னை இயக்குகிறார். யாரு? சங்கராச்சாரிய படத்தை பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டி என்னை இயக்குவது, என்னை வழிநடத்துவது இந்த மகான் தான் அப்படின்னு சங்கராச்சாரிய படத்தை காட்டுறாரு. டிவில ஒளிபரப்புனாங்க. நீ ஒரு போலீஸ் கமிஷனர், சங்கராச்சாரிய மேலே நாளைக்கு கேஸ் வரும், வந்துச்சு. நல்ல வரைக்கும் உன் காலத்துல வரல, சங்கராச்சாரிய காலத்துல கொலை கேஸ் வந்துச்சு இல்லையா? கொலை கேஸ் வந்துச்சு, பாலியல் கேஸ் வந்துச்சு, எல்லா கேஸ் வந்துச்சு. நல்ல வரைக்கும் இந்த ஆள் இருக்கல, இந்த ஆள் கமிஷனர் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் என்ன இருக்கு, தெய்வம் தப்பு செய்யுமா என்று விடுதலை செஞ்சிருப்பார், பையனெல்லாம் காணாக்கி இருப்பார், அம்மா சொல்லணும் கேட்டிருக்க மாட்டார். அப்ப இந்த மாதிரியாக நீ ஒரு சாமியார் மேல பக்தியை வைத்துக் கொண்டு பகிரங்கமாக அதை வெளிப்படையாக அதை இவர் தான் என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்வீர்களே, ஆனால் என்ன மனசுல வச்சுட்டு போ, நீ எவனையாவது வச்சுட்டு போ, எவனையாவது கூறினான்னு சொல்லிட்டு போ. அரசு அதிகாரி கமிஷனரா இருக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னால் எப்படி நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் நியாயம் கட்டு வர முடியும்? எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும்? ஆகா, ஒரு வழி பண்ணிடுவாங்க, போக கூடாது, நியாயம் கிடைக்காது, இந்த ஒரு எண்ணம் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க பல விஷயங்கள் பார்க்கலாம். கோயம்புத்தூர் கலவரம் நடந்துச்சு. கோயம்புத்தூர் கலவரம் நடந்துச்சுன்னா அதுல அதுக்கு தான் குண்டு வெடிச்சது காரணமே எது? கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸ்காரனை நம்ம முஸ்லீம்களை சேர்ந்த சில திருப்பி போயிடுவோம் கொலை பண்றாங்க, செல்வராஜுங்கிற ஒரு ஆள். அது கண்டிக்கத்தக்கது, காட்டுமிராண்டி தரமானது. அதை முஸ்லீம்கள் யாரும் சப்போர்ட் பண்ணல, ஆதரிக்கவில்லை. அந்த ஆளை கொலை பண்ணதுக்காக வேண்டி போலீசார் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்றாங்க, ஆயுதத்தை கீழே போடுறாங்க, என்ன வேண்டாலும் செஞ்சுக்கன்னு சொல்லுங்க.
போலீஸ் என்ன வேண்டாம் செஞ்சுக்கணும் நடக்கு. 1000 கோடி ரூபாய் சொத்துக்கள் சேதப்படுத்தினார்கள். 19 முஸ்லிம்களை கொன்று பிணமாக்கினார்கள். 450 பேரை காயமாக்கினார்கள். ஏராளமான இருசக்கர வாகனங்கள், கார்கள் எல்லாம் கொளுத்தினார்கள். அன்றைக்கு கோயம்புத்தூர்லேயே பெரிய ஜவுளி கடையாக இருந்த சோபா கிளாஸ் சென்டரை சாம்பலாக ஆக்கினார்கள். இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்து வர முடியவில்லை. அந்த அளவுக்கு பெரிய அநியாயம் எல்லாம் நடந்தது. அந்த அநியாயம் நடந்த போது கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? போலீசார் கருப்பு பேச்சு அணிந்தார்கள், வேற ஒன்றும் செய்யவில்லை. துடிக்கல. முஸ்லிம்களுக்கு ஒரு விஷயம் என்று சொன்னால் அவர் துடிக்கல. குண்டு வெடிப்பு என்ற துடித்துக் கொண்டு ஓடினாரு, பதறினாரு, கதறினாரு. முஸ்லிம்கள் 19 கொல்லப்பட்டிருக்கிறான். அப்ப அவர் சொன்ன வாசனை என்ன? போலீசார் கருப்பு பேச்சு அணிந்தார்கள். சூலூருக்கு போறாரு. சூலூர் விமான நிலையம் ராணுவத்துக்கு சொந்தமானது. அங்க இறங்கி ஒரு பார்வையிட போனவரு கோயம்புத்தூர் எட்டி பார்க்கல. இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 550 வருஷம் பின்தங்கி போயிருக்கிறாங்க. அதை பார்க்க போகல, கருணாநிதி போகல. அனைத்து ஜமாத் தலைவர்களும் போய் சந்திக்க போறாங்க, கெட்ட விட்டுட்டார், சந்திக்க மாட்டேன்ட்டார். அப்ப முஸ்லீமுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் சந்தோஷப்பட்டாங்க. நம்முடைய பாதிப்பு அவங்களுடைய பாதிப்பை தெரியவே இல்லை. நாம தான் கவலைப்பட்டு, நாம தான் கண்ணீர் விட்டு, நாம தான் வசூல் பண்ணோம், நாம தான் நிவாரணம் கொடுத்தோமே தவிர அரசாங்கத்திலிருந்து எந்த விதமானதும் கொடுக்கப்படவில்லை. அப்ப நம்மள ஒரு வகையாகத்தான் அரசியல்வாதிகள் பார்க்கிறார்கள், அதிகாரிகள் பார்க்கிறார்கள். எல்லா துறைகளிலையும் நாம திட்டமிட்டு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் கலைஞர் பதவி உயர்வு கொடுத்தார். இந்த அதிகாரிகள் இந்த 19 பேர் சொத்துக்கள்ல காரணமாக இருந்தார்களே, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடினார்களே, அவங்களுக்கு நினைச்சாரு பதவி உயர்வு கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய எந்த ஒரு பாதிப்புகளும் அவர்களை உறுத்தவே இல்லை. நம்முடைய மத நம்பிக்கைகள் அவர்களை உறுத்தவே இல்லை. நம்மளை மதிக்கணும், கணக்கெடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை கடுகளவு கூட அவர்கள்ட்ட இல்லை என்பதை பார்க்கணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எது சொல்ல போனா தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல, அதுக்கு சின்னம் என்ன? தமிழ்நாடு அரசாங்கம் சீல் வச்சு பாருங்களா? அந்த சீல்ல என்ன இருக்கு? சீல் என்ன இருக்கு? ஒரு கோவில் இருக்கு. அப்ப ஒரு மதத்துறை, அது எந்த கோயில் அட்ரஸ் வரைக்கும் இருக்கு? என்ன கோயில் அது? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள ஆண்டாள் கோயிலுடைய கோபுரத்தை தான் அரசாங்கத்தின் சின்னமா வச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், இது மதச்சார்பற்ற நாடு தானே? மதச்சார்பற்ற நாட்டில் வைக்கிறதா இருந்தா ஒரு சட்டசபை வச்சுட்டு போ, அரசாங்கத்தின் சின்னமாக என்ன செய்யலாம்? சட்டசபையை வைக்கலாம். அது எத்தனையோ வரலாற்று சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் இருக்குது, அந்த கட்டடத்தை வை, அல்ல எங்கூர் ஸ்டேஷனை வை, ஏதோ ஒரு புராதன சின்னம் வேணும்னு சொன்னா மதத்துக்கு அப்பாற்பட்ட சின்னங்கள் இந்த நாட்டில் இல்லையா? மதத்துக்கு அப்பாற்பட்ட எவ்வளவு இருக்கா இல்லையா? அதுகளை ஒரு சின்னமாக வைக்காமல் ஒரு மதத்தினுடைய கோயிலை கொண்டு இதுதான் தமிழக அரசாங்கத்தின் சின்னம். அர்த்தம் உனக்கு எந்த மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அது எப்படி ஒரு மதத்தினுடைய கோயில் எப்படி ஒரு அரசாங்கத்தின் சின்னமாக முடியும்? அப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன எண்ணத்தை உண்டாக்கும்? வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என்ன உண்டாக்கும்? நம்ம நாடு இவங்களுக்கு என்ன வகை வைக்க தேவையில்லை, பச்சாலையில் கேட்க மாட்டாங்க, அரசாங்கம் கண்டுகொள்ளாது. அதான் மெசேஜ். அப்ப அந்த மெசேஜை வைப்பதற்காகத்தான் அரசுடைய சின்னமாக சிம்பலாக கூட உங்களுக்கு ஒரு கடிதம், முஸ்லீமுக்கு ஒரு கடிதம் வரும், அரசாங்கத்திலிருந்து நோட்டீஸ் வரும், அதான் கோயில் தான். அப்ப முஸ்லீமுக்கு வந்தாலும் சரி, இந்துவுக்கு வந்தாலும் சரி, கிறிஸ்தவருக்கு வந்தாலும் சரி, அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு ஆணை வந்தாலும் உங்களுக்கு எப்படி வரும்? முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு தரேன்னு வந்தாலும் கோயில் வரும், உனக்கு இடஒதுக்கீடு தரணும்னு அந்த சீனோடு தான் வரும். இது என்னங்கடா, இது எப்படி சரியா வரும்? எல்லா மதத்துக்கான மதிக்கணுமே, ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை கூட திணிக்கிறமே என்கிற உணர்வாக உங்களுக்கு இருந்ததா? கொஞ்சமாவது மதிச்சிருக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா அந்த விடுதலை வாங்கிட்டு வந்து நாங்க தான், அதெல்லாம் சும்மா உட்கார்ந்து இருந்தீங்க. நாங்க தான் சுதந்திரத்துக்கு அதிகமாக பாடுபட்டிருக்கோம், தனி விஷயம் அது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இந்த அளவுக்கு இழிவாக நீங்க என்ன செய்றீங்க ஆக்குறத பார்க்கணும். அது போக இதெல்லாம் பொதுவாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள். சரி, இதெல்லாம் என்னது? சும்மா இருந்தா போது, கண்டிப்பா சும்மா நீங்க பேசலாம், அதுபோல இருக்கிறாங்க. அப்ப என்ன பிரச்சனை என்றால், நாடு முழுதுமே எங்க பார்த்தாலும் முஸ்லீம் மக்கள் மதிக்க கூடாது, இது பரவலா இருக்குது. சரி, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நியாயம் கேட்டு எங்க போவோம்? கடைசியா கோர்ட்டுக்கு தான் போவோம். கோர்ட் எதுக்காக இருக்கிறது? அவன் தான் கண்ணெல்லாம் கட்டி வச்சு சீன் காட்டுறாங்க. கோர்ட்ல என்ன செய்யறாங்க? நீதி தேவதைன்னு ஒரு பொம்பளை படத்தை போட்டு அது கண்ணெல்லாம் கட்டி நம்ம ஆளை பார்த்து தீர்ப்பளிக்கிறது, கண்ணை கட்டுறதுக்காக
ஆள் பார்த்து தீர்ப்பளிக்க மாட்டோம். காதை தான் திறந்து வச்சிருப்போம். விசாரணை கேட்போம். நியாயத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கிடுவோம். யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு காட்டுற சீன் காட்டுற மாதிரி என்ன செய்யறாங்க, நீதி தேவதைக்கு ஒரு படத்தை போட்டு அதுக்கு கண்ணையும் கட்டி ஒரு திராசையும் போட்டு அது பாரபட்சமா ஆகாது ஆடாது முள்ள அங்கிட்டு வேகாதுன்னு சொல்லி ஒரு திராசையும் போட்டு சீன் காட்டுறாங்க நீதிமன்றத்துல. நம்ம நம்பி என்ன செய்யறோம், நீதிமன்றம் அநியாயம் பண்றாங்க, நீதிமன்றத்துக்கு போனா நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம்னு பார்த்தா இவங்க அதை விட மோசமா இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கிறானோ அதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் சிந்திக்கிறான். அவனுடைய தீர்ப்புல அனைத்தையும் சிந்திக்கிறான். எந்த அளவு சிந்திக்கிறான், கீழே உள்ள சாதாரண மாஜிஸ்ட்ரேட் லெவல் நான் சொல்லல, மேலே இருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ரத்தத்துல ஊடுருவி போயிருக்கிறது. என்ன ஊடுருவி இருக்கிறது, ஒரு காலத்தில் என்னங்கன்னா நம்ம எல்லாருமே இந்துத்துவா தான். இந்துத்துவா என்பது அது ஒரு இந்து மதத்துடைய கொள்கை இல்ல, முஸ்லிம் இந்துத்துவா கொள்கை தான், கிறிஸ்தவ இந்துத்துவா கொள்கை தான் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடை கொண்டு வந்தாங்க. அத இந்து மதம் வேற, இந்துத்துவா வேற, இந்து கலாச்சாரம் வேற அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாரும் பின்பற்றணும். எப்படி முஸ்லிம் சொல்லிக்க, முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு முஸ்லிம் பேரை வைத்துக் கொண்டு இந்துக்களுக்கு சில கலாச்சாரம் இருக்குல்ல அதை நீ ஏத்துக்கிறேன். என்ன கலாச்சாரம், ராமரை கடவுளை ஏத்துக்கிறேன், முருகனை கடவுளை ஏத்துக்கிறேன், கிருஷ்ணர் கடவுளை ஏத்துக்கிறேன், எங்களை போல ஆடல் பாடல் குத்துக்கும் பாடலாம் நடத்தானே, நீ அப்துல் காரை இருந்துக்க, நீ இப்ராஹிமா இருந்துக்க, நீ பலேசனுக்கு போய்க்க, அவர் இந்த பக்கம் வந்துக்க, இப்படிங்கிறது தான் இந்துத்துவா. இப்படி நம்மளை எல்லாம் ஆக்குதான் அவருடைய திட்டம். முஸ்லிம்கள் எப்படி இருக்க ஆசைப்படுறான், இந்த நாட்டில் நீங்க முஸ்லிம்களாக இருப்பதாக இருந்தால் தாராளமா தொழுது கொள்ளுங்கள், தாராளமா நோன்பு நோத்துக் கொள்ளுங்கள், தாராளமா முஸ்லிம் பேரை வைத்துக் கொள்ளுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், அதோட ராமரை கும்பிடுங்க, அதோட கிருஷ்ணரை கும்பிடுங்க, அதோட சாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுதான் இந்துத்துவ கொள்கை. இந்த கொள்கையில் ஒருத்தன் இருந்தான்னு வைங்களேன், அவனை ஆகா ஓர் தூக்குவாங்க. உதாரணம் அப்துல் கலாம். அப்துல் கலாம் என்ன, அப்துல் கலாம் பேரை வச்சுக்கிட்டாரு. அவரு மார்க்கத்தை கடைப்பிடிக்கவே இல்லை, கடைப்பிடிச்சா கூட பிரச்சனை இல்லை. அவர் போகாத கோயில் கிடையாது, பணங்கால சாமி கிடையாது, முட்டை கொட்டையா இருக்கா நிர்வாணம், அவன்கிட்ட போய் சாமி பார்க்க ஆசை வாங்குறாரு. நிர்வாணமா இருக்கான் ஒருத்தன், அவனை மேல உட்கார வச்சுக்கிட்டு குடியரசு எவ்வளவு பெரிய கண்ணியம், விஞ்ஞானி எவ்வளவு பெரிய கண்ணியம், ராக்கெட் விடுறாலும் எவ்வளவு பெரிய கண்ணியம், அப்படி கிழதி போட்டு சமணம் போட்டு வந்து அவன் நிர்வாணமா இருக்கிற கையை வச்சு ஆசை வாங்குறான், ஆசை வாங்குறான். அடே நிர்வாணமா ஒரு மனுஷன் இருக்கக்கூடாதுங்கிற அறிவு கூட இல்லாத விஞ்ஞானியா, ஒரு மனிதன் நிர்வாணமா இருக்கக்கூடாது, உடையடி என்கிற நாகரிகத்தை அறியாத ஒரு மடையனுக்கு முன்னாடி வந்து கீழே சமணம் போட்டு உட்கார்ந்து இருந்தவர் யாரு, அவருக்கு மரியாதை பத்தியா? நீங்கள் அப்படி நடந்தால் உங்களுக்கு இந்த நாட்டில் மரியாதை என்ன மரியாதை இருக்கு? நீங்க முஸ்லீமா இருந்துருங்க, ஒரு கோவில் விடாதீங்க, தலைப்பு செய்து நிற்கிறான். அவன் என்ன எதிர்பார்க்கிறான், நீங்கள் இஸ்லாத்தை கைவிட்டு விட்டு பெயருக்கு முஸ்லீமா இருங்கள். எங்கே தூக்கி வைப்போம், முஸ்லீமா வாழ்ந்த நடக்கிறது வேற, தனி கொள்கையில வைத்தால் உன்னை அங்கீகரிக்க மாட்டோம். இதுதான் அப்துல் கலாம், அதான் இந்துத்துவாங்க. இப்படி ஒரு கொள்கை கொண்டு வந்தாங்க. இதை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இந்துத்துவங்கிற ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம், நிறைய செலவாயிருக்கான், போங்க வேலை எடுத்துப்போம், கூட்டம் நடத்துவதற்காக நிறைய செலவாகிவிட்டது. சரி நோட்டீஸ் எல்லாம் செலவாயிருக்கு, கையை பிடிச்சிடக்கூடாது இல்லையா, வசூலுக்கு வருவாங்க, சலத்தில் எல்லாம் போடுங்க. அப்ப அந்த கோர்ட்ல கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ், இந்துத்துவா எப்ப திணிக்கிறாங்க, அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் சொல்லும் பொழுது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்றான், இந்துத்துவா என்பது இந்துக்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் உள்ளதுதான். இவன் என்ன சொன்ன அப்படி சொல்றாங்க, முஸ்லீம்களும் இந்துத்துவா கடைப்பிடிக்கணும், கிறிஸ்தவனும் கடைப்பிடிக்கணும் இந்துத்துவாவை. இந்து வேற இந்துத்துவா வேற. அது இந்துனா என்னது, பேரை வந்து இந்து பேரா வச்சுக்கிறது, அது இந்துத்துவா. முஸ்லீம் பேரா வச்சுக்கிட்டு இந்துவா இருந்தால் அது பேர் இந்துத்துவா. இப்படின்னு ஒரு டிஃபரெண்டான ஒரு விளக்கத்தை யார் கொடுத்தா, சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்து அது தப்பு இல்லைங்கிறாங்க. எது தப்பு இல்லை, இந்துத்துவாவாக நீங்க எல்லாம் மாறிவிடுங்க என்று சொல்வது தப்பு இல்லை. முஸ்லிமை வந்து இந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு சொல்றானே அது சட்டப்படி தப்பு இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னா நீதித்துறையில நியாயம் நினைக்கிறீங்களா? இவன் உள்ளத்துல காவி இருந்தா தானே சொல்லிருக்க முடியும், அரசியல் சாசனப்படி சொல்ல முடியுமா? இப்படியானவர்கள் நீதிமன்றத்தில் இருந்தார்கள், யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி வந்து ராணுவத்தில் ஒரு பணியாளர் அன்சார் அகமது ஒரு ஆளு தாடி வைக்கிறதுக்காக வேண்டி அனுமதி கேட்கிறார், ராணுவத்தில் தாடி வைக்கணும்.
வைக்கலாம்னு சொல்லு, வைக்க வேணாம்னு சொல்லு. அதுக்கு என்ன பண்றாங்க தீர்ப்பளிக்கும் போது? இந்த மாதிரியான ஒரு பாகிஸ்தான் விளையாட்டுல வச்சுக்கிறாருங்கிறாங்க. இது பாகிஸ்தான் விளையாட்டம், தாடி வைக்கிறது. மோடி பாகிஸ்தான் விளையாட்டா? மோடியை போய் சரிச்சுக்கோங்க. முதல்ல மோடி தாண்ட தாடி வச்சிருக்காரு, இப்ப தாடி வச்சா பாகிஸ்தானா? அப்படிங்க சீக்கிரம் சேர்த்து பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி சொன்னார்கள். அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் சலீம் ஒரு மாணவர் பள்ளிக்கூடத்தில் தாடி வைக்க சொல்றாங்கன்றதுக்கு அது கேஸ் போட்டா நம்ம கட்சி இருக்கார மார்க்கண்டே கட்சி அவர் நினைச்சாரு, இது போன்ற தாலிபானிசத்தை எல்லாம் அனுமதிக்க முடியாது. தாலிபானிசம் எது? தாடி வைக்கிறான்னு கேட்டா தாலிபானிசம். எங்க மத நம்பிக்கைப்படி உன்னை கத்தியத்து குத்துனமா அதான் தாலிபானிசம். குண்டு வச்சா தாலிபானிசம். உன்னை கொலை பண்ணா தாலிபானிசம். தாடி வச்சா தாலிபானா? அப்ப தாடி வைத்தால் தாலிபானிசம் சொன்னா அவங்க சீக்கிரம் தாலிபானிசம் சொல்லி பார்ப்போம். அப்ப என்று சொன்ன காட்சியை பார்த்தோம். கடைசியில் உலகத்துல எல்லாம் பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு கட்சி மன்னிப்பு கேட்டு வாபஸ் ஆகிட்ட. அது ஒரு விஷயம். நான் தவறா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிறேன் சொல்லி நீதிபதி மன்னிப்பு கேட்ட. அது ஒரு விஷயம். இப்படி சொல்ற அளவுக்கு நிலைமை இருந்துதான் பார்க்கணும். அதே மாதிரி குர்பானி கொடுக்கணும்ல, முஸ்லிம்கள் குர்பானி ஆடு மாடு ஒருத்தவங்க முனையும் கொடுக்கலாம், பெருநாளே கொடுக்க போறோம். இந்த குர்பானியை கொடுத்து யாரை எனக்கு பயங்கர உலகம் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாளைக்கு இருக்கு பேரு கேச போட்டாங்க. என்ன கேஸ்? பிராணிகள் வதை சட்டத்தின்படி ஒட்டகத்தை அறுக்கிறாங்க, அதை தடை செய்யணும். ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிற தடை செய்யணும். நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் தீர்ப்பளிக்கிறது தடை. இந்த நோன்பு இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு போன 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜி பெருநாளைக்கு உங்களுக்கு குர்பானி கொடுக்க, ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க கூடாது, ஏன்னா மிருக வதை, என்னவா மிருக வதையில வருது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்தார்கள். நம்ம என்ன செஞ்சோம்? நாங்க மீறி ரோட்ல போட்டு அறுப்போம். உன்னால ஏண்டதை பார்த்துக்கன்னு சொன்னோம் பகுதி ஜமா சார்பாக. அப்ப என்ன செஞ்சோம்? நீ தடை விதிக்கிறியா? தடையை மீறி நாங்கள் வெளிப்படையாக அதை செய்வோம். உன்னால ஏண்டதை பார்த்துக்கன்னு சொன்னோம். அது ஒரு விஷயம். அடுத்த நாள் அவசர அவசரமா கூடி வாபஸ் வாங்கிட்டாங்க. தடையை வாபஸ் வாங்கிட்டாங்க. அரசாங்கம்லாம் தலையிட்டு அது செஞ்சு. அது ஒரு விஷயம். இந்த தீர்ப்புக்கு என்ன காரணம்? மிருக வதை காரணம். மிருக வதைன்னா என்னது? எந்த மிருகத்தையும் வதை செய்யக்கூடாதுன்னு. மாட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லு, அது மிருக வதை தானே. ஆட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லு, மிருக வதை தானே. கோயிலுக்கு பூரா பூஜை பண்றானே, அதை கூடாதுன்னு சொல்லி மிருக வதை தானே. மிருக வதைன்னு தடுக்கிறதா இருந்தா அனைத்தையும் தடுக்கணுமா இல்லையா? ஆடு மாடு ஒட்டகம் கோழி பன்னி எதையும் இருக்கக்கூடாது சொல்லு பார்ப்போம். அப்ப ஒட்டகத்தை பெருநாள் அன்னைக்கு ஒட்டகம் இருக்கிறத மட்டும் ஒரு குறிக்கோளா வைத்துக் கொண்டு கேஸ் வந்தால் உடனே அதுக்கு தீர்ப்பளிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க உள்ளத்துல என்ன இருக்கிறது? காவிதான் இருந்தது. காவி இருந்ததால் தான் அடுத்த நாள் வாபஸ் வாங்கினார்கள். சட்டப்படியான தீர்ப்பா இருந்தா வாபஸ் வாங்கிருப்பியா? சட்டப்படியான தீர்ப்பா இருந்தா உறுதியாக நின்றுக்கணும். அப்ப நீ ஒட்டகம் நீதிமன்றம் எப்படி பார்த்தது? முஸ்லீம்கள் பிரச்சனை எவனாவது கேஸ் கொண்டு வந்தா மண்டலாட்டி அவங்க தெளிவா இருக்கிறாங்க. கேஸ் வராத வரைக்கும் சும்மா இருப்பாங்க. நீங்க பள்ளிவாசல பாங்கு சொல்ற கேஸ் கொடுத்தா கூட நிறுத்தம் உத்தரவு போடுவாங்க, போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலை. காவியோட உட்கார்ந்து நீதிபதிகளாக இருப்பவர்கள் தான் அதிகமாகிவிட்டார்கள் இன்றைக்கு. அதே மாதிரி ஒருத்தன் கற்பழிச்சுட்டான், அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு அவனை முன்கூட்டியே விடுதலை செய்யறதுக்கு ஒரு மனு. அந்த மனு விசாரித்து முன்கூட்டியே விடுதலை செய்யறாங்க. விடுதலை செய்யாம தொலைச்சிருப்பாங்க விஷயம். அப்ப என்ன செய்தார் நீதிபதி? நம்ம தமிழ்நாட்டில் கேட்டாங்க, தமிழ்நாட்டில் உள்ள கூத்தாங்க செய்யும் பொழுது உன்னை முன்கூட்டியே விடுதலை செய்யறோம், இனிமே ஒழுங்கா போய் கரெக்டா சாமி கும்பிடணும், ஒழுங்கான பூஜை புனஸ்காரத்தை விட்டுறக்கூடாது, அதன்படி நடக்கிறதா இருந்தா அந்த நம்பிக்கையில் உன்னை தண்டனை குறைக்கிறோம். இது நீதிபதி வேலையா? ஏன்னா சாமி கும்பிட வைக்கிறது வேலையா? அவன் முஸ்லீம் இருந்தா அவனையும் சாமி கும்பிட சொல்லுவியா? கிறிஸ்தவன் தான் அவனையும் சாமி கும்பிட சொல்லுவியா? வீரமணி கேஸ்ல வந்தா சாமி கும்பிட சொல்லுவியா? இதை என்ன நீதிபதி என்ன சொல்றீங்க? நீதிபதி வேலை என்ன? தண்டனை குறைக்கிறேன்னு சொல்லி தொலைச்சிட்டு போ. குறைக்க முடியாது சொல்லு. தண்டனையை குறைக்கிறாங்கன்னா இனிமேலாவது நீங்க போய் ஒழுங்கா பூஜை செய்து புனஸ்காரம் செஞ்சு சாமியை கும்பிட்டு நல்லவன நடனா இது ஏன் உங்களுக்கு வேலை? இது சொல்லணும்னு அரசியல் புத்தகத்தில் இருக்குதா? அரசியல் சாஸ்திரம் மாதிரி கருத்து இருக்குதா? இல்ல. இவன் எதை நம்புறானோ அதன்படி தீர்ப்பளிக்கணும்னு நினைக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி சென்னையில் ஒரு ஹைகோர்ட்ல தான் ஒரு IAS அதிகாரியுடைய குடும்பத்தினுடைய விவாகரத்து வழக்கு நடக்குது. புருஷன் பொண்டாட்டிக்கு மருமகாரி கேச போட்டு விட்டான். விவாகரத்து கேஸ் நடக்குது. விவாகரத்துக்கு குழு இல்லைன்னு சொல்லி அது ஒரு விஷயம். விவாகரத்துக்கு ஏற்றதாக அந்த வழக்கு இருந்தால் விவாகரத்து குழு, விவாகரத்துக்கு ஏற்றதா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நீதிபதி சொல்றாரு, நீங்கள் எல்லாம் போய் காஞ்சி சங்கராச்சாரியை சந்தித்து
அவருடைய அருளையை பெற்று ஆசையை வாங்கி கொண்டு நல்லபடியாக வாழுங்கள். இது தீர்ப்பா? சங்கராச்சாரியார் அவரு மனிதர், அவர் தப்பெல்லாம் செஞ்சிருக்கிறார். இந்த தப்பு செய்ய ஒரு வாரத்துக்கு முந்தைய நடந்தது. அப்படி தப்பு ஒரு வாரத்துக்கு முந்தைய இவர் செய்றாரு. சங்கராச்சாரியர் பாருங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், நீ சங்கராச்சார போய் ஆசை வாங்குற ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு நீ சொல்வாயானால் நீ அரசியல் சாசனப்படி நீ தீர்ப்பளிக்கிறியா? நீ வைத்திருக்கிற பக்தியின்படி தீர்ப்பளிக்கிறியா? உன் மத நம்பிக்கைப்படி தீர்ப்பளிக்கிறியா? அப்ப நீதிமன்றத்திலையும் காவி ஊழல் இருப்பதை இதுலையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கேரளாவில் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த 18 வயசை தாண்டிய மைனர் கிடையாது, 18 வயசை தாண்டிய ஒரு பெண் முஸ்லிம் பையனை காதலிச்சு ஈசாவுக்கு வந்துட்டான். இது உலகம் கூட நடக்கிறது. காதலுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்துட்டு பெண்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலும் நடக்கிறது. அப்படி அந்த இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ஒரு முஸ்லிம் பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணான். இதை பெற்றோர்கள் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கேச கொண்டு வர்றாங்க. நீ சட்டப்படி என்ன தீர்ப்பளிக்கணும்? சட்டப்படி என்ன தீர்ப்பளிக்கணும்? மேஜர், அவன் மேஜர், வயசான ஆளு, குழந்தை கிடையாது, 18 வயசு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, என்ன யாரும் கடத்தல, நான் மன விரும்பிதான் இவரை திருமணம் செய்து கொண்டேன், மனப்பூர்வமாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இப்ப நீ என்ன செய்யணும்? இது நாம சட்ட தலையிடல. மேஜருக்கு அந்த உரிமை இருக்கிறது. மைனராக இருந்தால் தான் கடத்தல் கேஸ் போட முடியும். மேஜர் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னு தான் எல்லா நீதிமன்றங்களும் தீர்ப்பு அளிக்கிறது. அந்த கேரள நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, நீ மதம் மாற்றுறதுக்காக வேண்டி லவ் ஜிஹாத்னு சொல்லி இந்து பெண்களை ஏமாற்றி மதமாற்றம் பண்ணி இருக்கிறியா? மதமாற்றம் செய்வதற்காக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது, அவர்களை தடை செய்ய வேண்டும். சம்மதம் இல்லாம லவ் ஜிஹாத் முப்படைகளுக்கு காதல் வலை வீசி மதமாற்றிட்டு இருக்கிறாங்க. அட எல்லா மதத்திலும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த பருவத்தில் ஒழுங்கான வாழ்க்கை துணை அமைத்துக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எவங்க கிடைச்சாலும் ஒரு அளவுக்கு அந்த டீனேஜ் அப்படி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒன்று போய்கிட்டு இருக்கிறது. இதை என்ன சொல்றான் நீதிபதி? லவ் ஜிஹாத் செய்கிறார்கள். அதோட மட்டும் இல்லாம இந்த பெண்ணை புருஷனோட அனுப்பாம பெற்றோரோட வலுக்கட்டமா அனுப்பான். சட்டப்படி செய்யலாமா? இத நீதிபதிக்கு நியாயம் இருந்தா வேற ஒரு மதத்தார் தான் என்ன தீர்ப்பு அளிச்சிருப்பாரு? நாட்டில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் எப்படி தீர்ப்பு அளிக்கிறது? அப்ப நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டே காவிய சிந்தனையில இருக்கிறது. படிக்கும் போதே காவிய சிந்தனை வளர்த்து கொண்டே படிக்கிறது. முஸ்லிம்களை ஒழிப்பதற்கு நம்ம அந்த சீட்ல உட்கார்ந்து என்ன செய்யலாம், என்னென்ன வாய்ப்பு கிடைக்குமா போல பழி வாங்கலாம் என்று நினைத்துக் கொண்டே படிக்கிறது. அதன்படி நீதிபதியா வர்றது. அப்பதான் உங்க சிந்தனை. நீதிமன்றம் எப்படி நம்புறது? போலீஸ் சரியில்லை, அதிகாரி சரியில்லை, நீதிபதிக்கு போனா அவன் இந்த மாதிரி அறிவுரை சொல்றவனா இருக்கிறான், பாரபட்சமா நடக்கிறான். இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த குஷ்பு இருந்தாங்கல்ல, கல்யாணம் பண்ணாமையே ஆம்பளை பொம்பளை சும்மா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்லிடுச்சு. அது சுதந்திரம். புருஷனோட தான் வாழணும் அவசியம் கிடையாது. பொம்பளைக்கு விரும்பினா இவனோட இருக்கலாம், நாளைக்கு அவனோட இருக்கலாம். கல்யாணம் செய்யதான் வாழ வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்று ஒரு இந்தியாவுடைய பத்திரிகையில சொல்லி அது பெரிய போராட்டம் பண்ணி பெரிய பஞ்சாயத்தாகி பெரிய கேஸ் நடந்துச்சுங்க. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல்ல போகுது. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிக்கிறான். என்னது? குஷ்பு சொன்னது தவறு இல்லை. சட்டத்தில் இடம் இருக்குதா? உன் சட்ட புத்தகத்தை காட்டி இந்தியாவுடைய இபிகோ சட்டத்தின்படி இந்த குஷ்பு சொன்ன தவறு இல்லைன்னு தீர்ப்பளித்தால் ஏதோ ஒரு சட்டம் அப்படி விட்டு போயிருவோம். இவன் என்ன சொல்ற நீதிபதி? நம்முடைய நாம் மதிக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா, அவரு நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய ராதை, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண ஜாலியா இருக்காங்க. அதனால் குஷ்பு சொன்ன தவறு இல்லை. அத குஷ்பு சொன்னது தவறு இல்லை என்பதற்கு கூட ஆதாரம் புராணம், சட்டம் இல்லை. குஷ்பு சொன்ன தவறுக்கு இந்திய சட்டப்படி தப்புன்னு சொல்லி, அல்ல இந்திய சட்டப்படி தப்பு இல்லைன்னு சொல்லி, கிருஷ்ண பரமாத்மாவும் ராதையும் ஜாலியா இருந்தாங்களே, கல்யாணம் பண்ணாங்களா? கல்யாணம் பண்ணாம தானே இருந்தாங்க. அது எப்படி குஷ்பு சொன்ன தப்பாகும்? அப்ப இவன் மனசுல என்ன இருக்கு? நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஏதாவது ஒரு கோயில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணு. அடைய நாட்டுடைய கோர்ட்ல உட்கார்ந்து சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றோம். எதுக்குடா இந்த புராணத்தை ஆதாரமா காட்டுற? புராணங்கள்ல இருக்கிறதெல்லாம் ஓகேயா? அப்ப ஈயத்தை காட்சி ஊத்து இருக்கா இல்லையா? வேதத்தை கேட்டானா ஊத்திட்டு போனா என்ன தீர்ப்பு பண்ணி? தாழ்த்தப்பட்டவன் வேதத்தை காதுல கேட்டான்னு சொன்னா அவன் காதுல ஈயத்தை காட்சி ஊத்துட்டு இருக்கிறது. ஊத்தி விட்டு கோர்ட்டுக்கு போறான். இவன் சீட்ல உட்கார்ந்துருக்கான். என்ன சொல்லியிருப்பான்? அவர் ஊத்திய தப்பு இல்லை. ஏனென்றால் மனுஷன் இறுதியில் அப்படித்தான் இருக்கு சொல்ல மாட்டேன். அப்ப நீதிபதிகள் அவர்கள் புராணங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யறான்? தீர்ப்பளிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த சட்ட புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறான். சட்டப்படி சரியா தவறான்னு பார்க்க மாட்டேங்கிறான். இப்படியான ஒரு விஷயத்துக்கு இதை நம்ம ஆதாரமா காட்டுறோம்.
அதே மாதிரி வந்து பகவத்கீதை எல்லாருக்கும் தெரியும், கோர்ட்ல உள்ளவனுக்கு நல்லா தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாட்டா கூட இந்துக்களுடைய வழக்கம் தான் என்ன செய்வான், கீதையை கொடுத்து சத்தியம் பண்ண சொல்லுவான். முஸ்லீம்னா குர்ஆனை கொடுத்து சொல்லுவான், கிறிஸ்தவர்கள் பைபிளை கொடுத்து சத்தியம் பண்ண, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் கோர்ட்ல சினிமாலாம் பார்த்துப்பீங்கல்ல, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை இப்படின்னு சொல்வதற்கு இந்துக்கள் அந்த எந்த புத்தகத்தை கொடுப்பான், பகவத்கீதை கொடுப்பான். பகவத்கீதை என்பது இந்துக்களுடைய வேதம். அதில் சொல்லக்கூடிய கிருஷ்ணர் வந்து இந்துக்களுடைய ஒரு கடவுள், கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணன் சொல்றாங்க இல்லையா, அவர் இந்து மதத்துடைய ஒரு கடவுளாக உள்ளவர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இத வந்து பாடநூலாக ஆக்கணும்னு ஒரு பிரச்சனை கொண்டு வர்றாங்க. எதை, பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்துல பகவத்கீதையை பாடமாக்கணும், பகவத்கீதையை பாடமாக்கணும்னு சொன்னதுக்கு எதிராக வழக்கு போடப்படுது மத்திய பிரதேச ஜபல்பூர் கோர்ட்ல. அவன் ஜபல்பூர் கோர்ட் என்ன சொல்றதுன்னு கேட்டா, பகவத்கீதை வந்து மத நூல் யார் சொன்னா, அது ஒரு வாழ்க்கை நெறி, அந்த வாழ்க்கை நெறியை வந்து எல்லாரும் படிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அப்ப பகவத்கீதையை பாடமாக்குவாங்க, குர்ஆனை பாடத்தில் வைக்க மாட்டாங்க, பைபிளை பாடத்தில் வைக்க மாட்டாங்க, பகவத்கீதையை பாடத்தில் வச்சு முஸ்லிமனை படி, கிறிஸ்தவனும் படி, சீக்கியனும் படி, பௌத்தனும் படி அப்படி சொல்வது சட்டவிரோதம் இல்லை என்று தீர்ப்பளிப்பார்களே. ஆனால் இது என்னது, காவியா இது என்னது, நீங்க நீதியை நிலைநாட்டாங்களா, அது மாதிரி சொன்னதான் பாக்குறோம். அதே மாதிரி எல்லா நீதிபதிகளையும் பார்த்தாலும் அவங்க சாமியார்ட்ட போய் ஆசி வாங்குறது, சாமியார் காலில் விழுவுறது எல்லாம் பாக்குறோம். அப்ப நீதித்துறையே காவிமயமாக இருப்பதை சந்தேகத்துக்கு நிறுவனமாகி கொண்டிருக்கிறது. அது போக தீர்ப்பளிக்கிறான்ல காவிய உள்ள எல்லாமே ரெட்டை நீதி, ஒரே விஷயத்துக்கு ரெண்டு விதமா தீர்ப்பளிப்பாங்க. ஒரே மாதிரி சம்பவம் ரெண்டு நடக்கும், ஒன்னு முஸ்லீம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு முஸ்லீம் இல்ல மற்றவன் சம்பந்தப்பட்டது. முஸ்லீம் இல்லாதவன் சம்பந்தப்பட்டா அவனுக்கு ஒரு தீர்ப்பு. அதே மாதிரி விஷயத்துல முஸ்லீம் சம்பந்தப்பட்டான்னு வைங்களேன், நீதிபதிக்கு ஏறிடும், காவி ஏறிக்கிறோம். அவர் மூலையில சட்ட புஸ்தகம் மறந்து போயிடும், இவன் முஸ்லீம், இவனுக்கு இதை கொடுக்க கூடாது, வேற மாதிரி கொடுப்போம், இவன் நம்ம அதை இவன் வேற மாதிரி கொடுப்போம், இப்படின்னு பாரபட்சமான நீதித்துறை இரட்டை நீதியை கையாளுறதா இல்லையா? ஒன்னா இருந்தா மாலையக்கான் குண்டு வெடிப்பு உங்களுக்கு தெரியும், அது பின்னாடி நான் பட்டியலா சொல்றேன். அதுல சாமியார் பிரக்யா சிங்கிற பெண் சாமியாரு அந்த குண்டு வச்சு இருந்தாங்க, முஸ்லீம்களை பழி போட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அவங்க தான் குண்டு வச்சு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஜாமீன் கேட்டு வரும்பொழுது அரசாங்கத்தின் சார்பாக காங்கிரஸ் அரசு இருக்கும் பொழுது ஆட்சேபனை பண்றாங்க, ஜாமீன்ல விடக்கூடாது. அப்ப நீதிபதி என்ன செய்யணும், ஜாமீன்ல விடணும் விடாம தெரிஞ்சு அது விஷயம் என்ன சொல்றாங்க நீதிபதி, அவரை வந்து அரசாங்கம் உயிருடன் பார்க்க விரும்புதா இல்லையா? நீங்க ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, செத்துப்பட யாருக்கு பொறுப்பு? இப்படி எல்லாருக்கும் பேசுறீங்க. நான் சொல்றது ஊனமுட்டுறோம் கை காலி இழந்தவனை கொண்டு உள்ள வச்சிருக்கிறிய அவனுக்கு பேசுனியா? சக்கரை நோயாளியா கிடந்து ஜெயில கட்ட அவனுக்கு பேசுனியா? யாருக்கு பேசுற? பிரக்யா சிங் குழுகுன்னு இருக்கிற பிரக்யா சிங்குக்காக வேண்டி என்ன செய்யறது, அவரை உயிரோடு பார்க்க விரும்புறீங்களா இல்லையா? அரசாங்கம் எப்படி ஜாமீனை மறுக்கிறீங்க என்று ஒரு நீதிபதி வந்து அரசை மிரட்டுகிறார். அப்ப இது என்ன நீதி, இது பெட்ட நீதி இல்லையா? அதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரிசாவில் ஒரு பாதிரியார் நினைஞ்சாங்க, அவரை பையனை போட்டு கார்ல போட்டு கொளுத்தி ஏற்றி சாம்பலாக்குனாங்க, இந்துத்துவ சக்தி உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கு 2011 அந்த வழக்கு நடக்குது. அப்ப நடக்கும் என்ன வருது, நம்ம சதாசிவம் இருக்காருல, சதாசிவம் இப்ப பார்த்தாலும் சிவனே சதாசிவம், சதாசிவம்ங்கிறாரு சௌகான்கிற ரெண்டு பேரும் தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த சதாசிவம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், கேடு கட்ட நீதிபதி உண்ணாண்டு பராளே சதாசிவம். இவன் என்ன பண்றான்னு கேட்டா, என்கவுண்டர் குற்றவாளி அமீது ஷாவை விடுதலை செஞ்சு, அப்பாட்டிய சுட்டு கொன்ற அமீது ஷா மாட்டிக்கிட்டு இருந்தான், அவனை விடுதலை செய்யற தீர்ப்பளிச்சுட்டு ஓய்வு பெற்று கேரளாவில் கவர்னர் ஆயிட்டான். கேரளாவில் கவர்னர் பதவி வாங்குறதுக்காக வேண்டி நீதியை வளைச்ச கேடு கட்டவன் யாரு, இந்த சதாசிவம். இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருந்தான். இவன் என்ன செய்யலாம், தீர்ப்புல அந்த பாதிரியாருடைய பிள்ளைகளை கொன்றாங்க இல்லையா, அதை சொல்லும் போது வீடு ஏத்துற மாதிரி, இந்துக்களை உசுப்பி விடுற மாதிரி, கொன்றது சரிதாங்கிற மாதிரி, எப்படி வாசகத்தை ரெண்டு பேரும் போடுறாங்கன்னு கேட்டா, அதாவது ஸ்டெயின்ஸும் அந்த பாதிரியார் பேரு ஸ்டெயின்ஸும் அவருடைய இரு பிஞ்சி மகன்களும் உயிருடன் எரிக்கப்பட்டு இருந்தாலும் மத பரப்புரை என்ற பெயரில் ஏழை பழங்குடி மக்களை கிறிஸ்தவத்திற்கு மதமாற்றம் செய்து கொண்டிருந்த ஸ்டெயின்ஸுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் எதிரிகளின் நோக்கமாக இருந்தது
எதிரிகளுடைய நோக்கம் கொலை செஞ்சாங்க. நோக்கம் என்ன? இவர் நம்ம மக்களை எல்லாம் பணத்தை கொடுத்து மாத்துறாங்க, ஒரு தூண்டப்படி செஞ்சுட்டாங்க. அது அந்த குற்றத்தை மென்மைப்படுத்துறதுக்காக வேண்டி. அடை கொலை செஞ்சு சரியா சரியில்லையா, இதுக்கான கொலை செஞ்சிடலாம். அப்ப எந்த நோக்கம் செஞ்சாலும் மத மாற்றமே செய்யணும். அதை கொலை பண்ணுவீங்களா? மத மாற்றம் பண்ற நாட்டில் உள்ள சட்டப்பூர்வ உரிமைக்கு மாற்றம் அவன் செஞ்சான கேச போட்டு நடவடிக்கை எடு. அதுக்காக உயிரிழச்சு கொடுத்துவீங்களா என்று அவர் என்னதான் செய்திருந்தாலும் அவங்க இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற ஆத்திரத்தின் வெளிப்பாடு இது நடந்திருக்கிறது சொல்லி அந்த குற்றத்தை மென்மையாக்கினார்களே. இது என்ன அளவுகளை பத்தி நடத்துறீங்களா? எல்லா கொலைக்கு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா? நீதிமன்றம் அப்படி இருக்குது. அதே மாதிரி 2000 குஜராத் கலவரத்தில் 2000 பேர் 3000 பேர் கொன்றாங்க. அதுல எல்லாத்தையும் தலைச்சு விட்டாங்க. அப்புறமேல கோர்ட்டு தலையிட்டு, மனித உரிமை ஆய்வு தலையிட்டு, சில கேசுகளுக்கு உயிர் விட்டு, சில வழக்குகளுக்கு உயிர் விட்டு சில பேர் தண்டிக்கப்பட்டார்கள், குற்றவாளியாக்கப்பட்டார்கள். அதுல நரோடா பாட்டியாங்கிற இடத்துல 97 அப்பாவி முஸ்லீம்களை மோடி அமைச்சரவையில் மந்திரியாக இருந்த மாயா கோட்னானிங்கிற பொம்பளையும் பஜ்ரங் தலைவர் பாபு பஜ்ரங்கிங்கிறவனும் கொலை செஞ்சாங்க. அது நிரூபணமாச்சு. தஹல்காவுல வீடியோவா போட்ட நான் தான் கொலை பண்ணுவோம்னு சொல்லி அவங்க சொன்னது வீடியோவாகவும் வெளிவந்துச்சு. தஹல்கா பத்திரிகையில வந்தது. இவங்களை தூக்குதண்ண முந்தியா அடே 97 பேரை எரிச்சு கொன்றார்கள். அமைச்சராக இருந்து எரிச்சு கொண்டார்கள் வருத, அவர்களுக்கு நீ தூக்கு தண்டனை கொடுத்தியா? அப்ப முஸ்லிம் என்ன அது என்ன, மத்தவங்க என்ன 97 பேரை உயிரை கொன்ற, 3000 பேரை கொன்ற. ஆட்சி இருந்தா தடயத்தை அளித்தாய், எல்லாத்தையும் மறைத்தாய். அதையும் மிஞ்சி மாட்டிக்கொண்ட கேஸ் எது? சில கேசுகள். அது அந்த 97 பேர் கொலை செய்த வழக்குல எவனுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கவில்லை. 97 என்ன கொல்லப்பட்டவர்கள் முஸ்லீம், கொன்றவன் உன் மதத்துக்காரன், நீதித்துறையில உட்கார்ந்து இருக்கிறீங்க உன் இனத்துக்காரன். அதுக்கு தலைமை எப்படி தீர்ப்பளிக்கிறீங்க? அதே மாதிரி குல்பர்க் சொசைட்டியில காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் எம்பி எஹசான் இலாஹி ஜஃப்ரிங்கிற ஒரு எம்பி, அவரையும் அவரை சேர்ந்த ஒரு 60 அவர் போய் அடைக்கலம் பெற்றிருந்தாங்க மக்கள்லாம். 69 பேரை வச்சு எரிச்சு சாம்பலாக்குனாங்க. அவங்க தண்டனை கொடுத்தியா? நிரூபிக்கப்பட்டுச்சு. மக்கள் தப்பிச்சுட்டாங்க. இந்த வழக்கு நிரூபணமான இந்த வழக்கில் கொடுத்த தண்டனை என்ன? சில பேர் விடுதலை செஞ்சா, சில பேர் ஆயுள்னா, அப்புறம் நாளைக்கு வெளியேற்ற போறான். எவனுக்கு தூக்கு கொடுக்கவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு கூட தூக்கு தண்டனை கொடுக்காத காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி அதே கடவுள் தர்வாஜாங்கிற இடத்துல அப்பாய் முஸ்லிம்களை அநியாயமா கொலை செஞ்சாங்க, சிலிண்டர்லாம் வெடிக்க வச்சு கொலை செஞ்சாங்கல, அந்த கேஸ்ல ஒருத்தனுக்கு கூட தூக்கு தண்டனை கிடையாது. அதே மாதிரி ஒரு கேஸ்ல என்ன செய்யணும், கோவை குண்டுவெடிப்பு தெரியுதுல, குண்டு வெடிப்புல கைது செய்யப்பட்டவங்க உள்ள இருக்காங்க தெரியுமா? கோவையில குண்டு வெடிச்சிருக்கீங்க, அதுல கைது செய்யப்பட்டாங்க. ரொம்ப நாள் விசாரணை கைதியா இருந்தாங்க. அப்புறம் தீர்ப்பு அளிச்சாச்சு. அதுல முக்காவாசி பேர் உள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப கோவையில குண்டு வெடிப்பு குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 19 பேர் கொலை செய்யப்பட்டது, 450 பேர் குணமாக்கப்பட்டது, 1000 கோடி சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, முஸ்லிமுடைய வாகனங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த குற்றத்தில் சம்பந்தமுடையதாக சொல்லப்பட்ட அர்ஜுன் சம்பத் எங்க இருக்காரு? இப்ப தெரியலையா? அப்பாச்சி ஜெயில நிரந்தரமா இருந்தாரா? அவர்களுக்கு ஜாமீன், விடுதலை. முதல்ல ஜாமீன், அப்புறம் விடுதலை. அப்ப முஸ்லிம்களை கொலை செய்வாங்க. அந்த 19 பேருடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேர்லாம் சொல்லி குற்றப்பத்திரிகையில வந்துச்சு. அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? என்ன செஞ்சீங்க? அதை யாரை தண்டிச்சீங்க? அப்ப இந்த 19 பேர் தானே செத்துட்டாங்க. 19 உயிர்களை கொன்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை என்ன? அந்த வழக்கை எப்படி நடத்தினீர்கள்? நீதிபதிகள் எப்படி நடத்தினார்கள்? இவனுக்கு ஜாமீன் உடனே கொடுத்தீங்களே, அவனுக்கு கொடுத்தீங்களா? அப்ப எல்லாத்திலையும் பாரபட்சம். நீ இரட்டை அளவுகோல். முஸ்லிமா குட்டி, முஸ்லிம் இல்லையா வீடு, இந்த மாதிரியான ஒரு அளவுகளை வைத்துக் கொண்டு நடப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அப்சல் குரு, இந்த அப்சல் குருங்கிறவன் பாராளுமன்ற தாக்குதல் வழக்கில் சேர்க்கப்படுறாரு. பாராளுமன்ற தாக்குனாங்கல்ல, அதுல தாக்குனவன் எல்லாத்தையும் சுட்டுக் கொண்டாச்சு. தாக்க வந்தவர்கள் அந்த ஸ்பாட் அவுட் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சுங்க. அதுக்கு பிறகு அவன் போன்ல இந்த நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பர் இருந்துச்சு சொல்லிட்டு இவனை பிடிச்சாங்க. அப்சல் குருவன் கொடுத்து நீதிபதி தீர்ப்பளிக்கிறான். என்ன தீர்ப்பளிக்கிறான்? அப்சல் குரு நேரடியாக சம்பந்தப்பட்டதற்கு எந்த ஆதாரம் இல்லை. குற்றவாளிகள் ஆதாரத்தை வைத்துக் கொண்டா செய்வார்கள். ஆதாரம் இல்லை, விடுதலை செஞ்சிருந்தேன். குற்றவாளிகள் ஆதாரத்தை வைத்துக் கொண்டா செய்வார்கள். இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் கிடைப்பது சிரமம்.
எனவே தேசத்தின் கூட்டு மனசாட்சி திருப்திப்படுத்துவதற்காக தூக்கு தண்டனை கொடுக்கிறேன். இதை கொடுத்தாதான் எல்லாரும் திருப்தி அடைவாங்க. எங்க மக்கள், எங்க இந்து மக்கள் திருப்தி அடைய வேண்டுமானால் இவன் குற்றவாளி இல்லாட்டாலும் தூக்கு கொடுப்பேன்னு சொன்னான். உலகத்துல இவ்வளவு அயோக்கியத்தனமான தீர்ப்பை எவனும் கொடுத்ததில்லை. எந்த நாட்டு நீதித்துறையிலையும் இவன் செய்யல, ஆதாரம் இல்ல, ஆனாலும் எங்க மக்களை திருப்திப்படுத்துவதற்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறேன்னு சொன்னானே, எந்த சட்டம்? எந்த சட்டத்தின்படி கொடுத்தாய்? அரசியல் சாசனப்படி கொடுத்தாயா? முன் தீர்ப்புகள் அடிப்பில் கொடுத்தாயா? அல்லது முஸ்லீம் என்ற ஒரு பெரிய இல்லை கொடுத்திருக்கிறாயா? இப்படி அநியாயமாக அப்சல் குருவை தூக்குல போட்டு அவனை ஜனாசா கூட குடும்பத்தாருக்கு கொடுக்காம, அவனை தூக்குல போடுற செய்தியை கூட குடும்பத்தாருக்கு தெரிவிக்காம கள்ளத்தனமாக இந்து முறைப்படி உள்ள எரிச்சிருக்கிறாங்க. அப்சல் குருவை காங்கிரஸ் ஆட்சியில். அப்ப அப்சல் குரு தூக்குல போட்டதுக்கு அந்த தீர்ப்பை உலக நாட்டில் உள்ள எவன் படிச்சாலும் இந்தியாவில் கிற்கங்கெல்லாம் நீதிபதியா இருப்பான்னு நினைப்பான். மத வெறி பிடிச்சவன் இருக்க நினைப்பான், இல்லாட்டி மர கலந்தவன் இருக்க நினைப்பான். அந்த தீர்ப்பை படிக்கிற யாருமே இப்படியுமா சட்டம் படிச்சிருப்பானுவோ, இப்படியுமா நீதிபதி இருப்பான்? ஆதாரம் இல்லைன்னு சொல்றான். அப்சல் குரு செஞ்சதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் அவனை போடணும்னு மக்கள் விரும்புறாங்க. எப்படி? அப்ப நீங்க 1000 பேர் திரட்டி விட்டு போராட்டம் பண்ணா தூக்கு சும்மா வச்சுருவாங்க. 1000 பேர் உள்ள போடு. மக்களை நான் திருப்தி கொள்றேன். இந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் இந்த தீர்ப்புனா இந்த நீதிமன்றம் எதுக்குடா? இப்படியான நீதிமன்றங்கள் இப்படி இருக்குமே, ஆனால் நம்முடைய சிறப்புக்கு சமம். ஒரு ஆதாரம் இல்லைன்னு தூக்கல போடுவேன், நான் ஏற்கனவே ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு மக்களை திருப்திப்படுத்த தூக்கல போடுறேன். இது எந்த நாட்டு சட்டம்? உலகத்தில் எங்காவது இருக்கிறதா? அப்சல் குரு நம்ம அப்சல் குருடைய செயல் அவன் செஞ்சான வரல. நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் அவன் குற்றம் செய்யல. நீதிமன்றம் சொல்லுது குற்றம் செய்யல, ஆனா தூக்குல போடுவேன். என்னடா இது? கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரிக்கிறான். அப்சல் குருடைய ஏற்றுக்கொள்வதா இருந்தால் இவரை தான் ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவு பேருடைய கருணை மனுவை வச்சுட்டு பல வருடங்களுக்கு வண்டியில போட்டுவிட்டு தூக்கு தண்டனை கொடுத்தவங்க ஜனாதிபதி மனு போட்டு இருப்பாங்க. அவர் தள்ளுபடி செய்யற வரைக்கும் சூட இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு அப்சல் குருவுக்கு அவசர தீர்மானம் செய்யறாங்க. உடனே ரத்து பரிசீலனை பண்ணி இவருக்கு கருணை இல்லைன்னு தருகிறாங்க. உடனே சொல்றாங்க, உடனே பிடிக்கிறாங்க, உடனே போடுறாங்க. ராத்திரி முடிச்சு காலை பேப்பர்ல வருது, தூக்கல போட்டாங்க. நீதிமன்றம் நம்பணுங்கிறீங்க, நீங்க அரசியல் சட்டப்படி தீர்ப்பளிக்கிறீங்க. யார் நம்புவா நீதிமன்றத்தை? அப்ப நீதிமன்றத்தின் நம்பிக்கையை காலில் போட்டு மிதிக்கும் அளவுக்கு இந்த செயல் இருக்குதா இல்லையா? அப்சல் குருவை பார்க்கணும். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பஞ்சாபுடைய முதல்வர தயாசிங்கிறவன் கொள்றான். பஞ்சாபுடைய முதல்வர கொள்றான். அவனுக்கு 13 வருஷம் தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. 13 வருஷம் ஜெயில இருந்துட்டான். அப்போ வழக்கு போடுறாங்க, 13 வருஷம் ஜெயில இருந்துட்டாரு, அதனால அதுவே மரண தண்டனை தான், நீண்ட காலம் ஒரு மரண தண்டனை அனுபவிச்சுட்டாருன்னு சொல்லி கேச போடுறாங்க. நீதிபதி தீர்ப்பளிக்கிறான். 13 ஆண்டு காலம் நாளைக்கு சாவும் நினைத்து மனசால ஒரு எத்தனை செத்துட்டாரு. ஒரு குற்றத்து 2 மரண தண்டனையா, அதனால அந்த மரணத்தை ரத்து பண்ணி எழுதுறாங்க. 13 வருஷம் ஜெயிலேயே நாளைக்கு தூக்கு இருந்த காரணத்தினால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு என்ன ஆகும் இருந்ததுனால மனசால் மரணித்து விட்டார். யாரு? அந்த தயாசிங் மனசால் மரணித்து விட்டார். அதனால அவருக்கு ஆயுள் தண்டனை, தூக்கு கிடையாது. இப்போ இருக்க ஆயுள் தண்டனை உள்ள இருக்க, தூக்கு போடப்படவில்லை. ஒரு முதலமைச்சர் கொண்டிருக்கிற தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிற 13 வருஷம் ஆனதுனால இல்லைங்கிற. அதே மாதிரி சாந்தன், முருகன், பேரறிவாளன் சொல்லக்கூடிய விடுதலை புலியை ராஜீவ் காந்தி கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் தூக்கு கொடுத்தார்கள். அதுக்கு என்ன பண்ணாங்க? 8 ஆண்டு காலம் அவர்கள் தூக்கு, 10 ஆண்டு காலம் நாளைக்கு சாவு இருந்த காரணத்தினால் அவர்கள் எப்படி 2வது தண்டிக்கிறது, வேணாம் மரண தண்டனை அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி புல்லா இருக்கிறவனுக்கு இதே மாதிரி மரண தண்டனை கொடுத்து பல முறை அவன் மரண தண்டனை எதிர்பார்த்து ஏங்கி இருந்த காரணத்தினால அவனுக்கு கிடையாதுட்டாங்க. வீரப்பன் கூட்டாளிகள் சில பேருக்கு மருந்து கொடுத்தாங்க. அவர்களுக்கு இதே காரணத்தை சொல்லி இத்தனை வருஷமா தூக்குல போட உடனே போட்டிருக்கணும். தூக்கு தண்டனை உடனே கொடுக்காம நாளைக்கு நிறுத்து அவனை மனசால தாக வச்சுட்டு அப்புறம் எப்படி கொடுக்குறீங்க என்றெல்லாம் நீதிமன்றம் கேட்டாங்க. அப்ப இதெல்லாம் 13 தான் அதிகபட்சம். இதுல யாருக்கும் எத்தனை வருஷம்? 21 வருஷம் உள்ள இருந்தான். 21 வருஷத்துக்கு நாளைக்கு சாவு இருந்தானே,
அடே இந்த யாக்கூப் இந்த இவனுக்கு உள்ள அந்த குற்றமே செஞ்சிருக்கட்டும். அடே உன்னுடைய நியாயப்படி 8 வருஷம் இருந்தாலே மரணிச்சு விட்டான்னு சொல்றிய, 13 வருஷம் இருந்தால் மரணிச்சான்னு சொல்றிய, 21 வருஷமாக நாளைக்கு போடுவானா நாளைக்கு போட போறாங்கன்னு சொல்லி தூக்கு கயிறை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு இருந்தானே. அதுல எத்தனை செத்து? 2 வருஷம் செத்துருப்பான்ல. 13 வருஷத்துக்கு ஒரு செத்தான்னு சொன்னா 21 வருஷத்துக்கு 2 தடவை செத்துருப்பான்ல. இவனுக்கு ஏன்னா 3வது வருஷம் கொடுத்தீங்க? இவனுக்கு ஏன் கருணை இல்லாம போச்சு? ஏன் பாரபட்சம்? முஸ்லீம், இவன் முஸ்லீம் இல்லை. என்ன காரணம்? இவர்கள் எல்லாம் முஸ்லீம் இல்லை. வீரப்பன் கூட்டாளிகள் முஸ்லீம் இல்லை, விடுதலை புலிகள் முஸ்லீம் இல்லை, தயாசின் முஸ்லீம் இல்லை, உள்ளார் முஸ்லீம் இல்லை. முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் அவர் நீண்ட நாட்கள் தூக்குதலை கைதியாக இருந்து விட்டால் அதுவே போதுமானது என்று ஆய்வு. அது முஸ்லீம் பெயராக இருந்து விட்டால் அவன் 21,000 வருஷம் இருந்தாலும் சரி தூக்கு. இதை நம்ப சொல்றீங்க. இந்த நாட்டில் நீதி இருக்குது, நேர்மை இருக்குது, நேர்மையாக நடக்கிறான்னு நாங்க நம்ப சொல்றீங்க. இது மாதிரியான கொடுமை உலக வரலாற்றில் கிடையாது. அதே மாதிரி இந்த கருணை மனு செய்யறாங்க, நீதிபதி சொல்றாங்க, தீர்ப்பளிக்கிறதா இவன் எப்படிப்பட்டவன் நினைக்கிறேன். இப்போ நீதிபதியா இருக்கிறான் சொல்றேன், பேர் சொல்ல போட்டுக்க. என்ன சொல்றான்னு கேட்டா, நீதிபதி தீர்ப்பளிக்கணும். அதுல மதத்தை தூண்டுறான். எப்படி தூண்டுறான் பாருங்க. அதாவது பாவம் செய்தவர்களை அரசன் தண்டிக்க வேண்டும், அரசன் தண்டிக்காவிட்டால் பெரிய குற்றமாகிவிடும் என்று மனுஸ்மிருதியில் சொல்லி இருக்கிறது. அதனால தண்டிக்கிறேன். மனுஸ்மிருதி ஆதரவு காட்டிய எந்த சட்டம்? மனுஸ்மிருதி என்பது இந்துக்களுடைய ஒரு சட்டம். அதெல்லாம் என்ன செய்யறது? காதலிலேயே காட்சி இருக்கிறது. 4 வருடத்தை நான் தான் படைச்சேன்னு சொன்னால்தான் வருது. அப்ப 4 வருடமாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கான், உசந்தவன் தாழ்ந்தவன். அந்த புஸ்தகத்தை ஆதாரம் காட்டி அதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறேன்னு சொல்லி ஒரு நீதிபதி சொல்றான்னு சொன்ன நீங்க சட்டப்படி தீர்ப்பளிக்கிறீங்களா? அது போக ஒருத்தன் இவனுக்கு தேதியை போட்டாங்க, 31 தேதியை போட்டு தூக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. தூக்குன்னு அறிவிச்சுட்டா இன்னொரு கருணை மனு கொடுக்குறாங்க ஜனாதிபதி. கருணை மனு கொடுத்தால் எந்த ஒரு கருணை மனுவா இருந்தாலும் பல வருடங்கள் எடுத்துக்கொள்வார் ஜனாதிபதி. இதான் மரபு. கருணை மனு கொடுத்தால் உடனே என்ன செய்ய மாட்டாரு? ரத்து பண்ண மாட்டார், ஏற்றுக்கணும் மாட்டார். இவருக்கு கருணை மனு கொடுத்து 8 மணி நேரத்துக்கு இந்த பிரணாப் முகர்ஜிங்கிற பாப்பா ஜனாதிபதியா இருந்து கொண்டு பார்ப்பன வெறியன், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவன். இந்த பிரணாப் முகர்ஜிங்கிற குடியரசுத் தலைவராக இருக்கிறவன் அப்சல் குருவுக்கு இவன் தான் செய்தான். இந்த 8 மணி நேரத்தில் ஒரு கருணை மனு ரிஜெக்ட் பண்றானுங்க. 8 மணி நேரம் ஒரு கருணை மனு கொடுத்தான்னு சொன்னா அது ஒரு அவகாசத்தை கொடுத்து இதுவரைக்கும் உள்ள மரபுபடி செஞ்சியா 8 மணி நேரத்தை அடிக்கிறான். நிராகரிச்சோன்னாவது மறுபடி இன்னொரு மனுவை கோர்ட்ல கொடுக்குறாங்க. இவன் சரணடை வந்தாங்க. நம்ம யாக்கூப் மேனன் அவன் கொலை செஞ்சானா, குண்டு வச்சானா, அவன் பேர் நீங்க சேர்த்ததுனால பாகிஸ்தான்ல இருந்து சரணடைகிறான். நான் செய்யலையான்னு சொல்றான். அவனை வச்சு நீங்க சில விஷயங்களை துப்பு அறிஞ்சீங்க. அவங்க அண்ணனுக்கு சம்பந்தம் இருக்குது, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது வந்தவன். அவன் அப்புறம் நாய்க்கு விடுதலை செய்யற வழக்கம் என்று சில நியாயவான்கள்லாம் பிரசாந்த் பூஷன் மாதிரியான ஆட்க, சில கட்சியில உள்ள பாஜக எம்பி உட்பட பல பேர் கையெழுத்தெல்லாம் போட்டு இன்னொரு மனு தாக்கல் பண்றாங்க. மனு தாக்கல் பண்ணா நாளைக்கு தூக்கு, இன்னைக்கு மனு தாக்கல் பண்றாங்க. என்ன செய்யறேன்? அதை விசாரணைக்கு போட்டு எப்போ வழக்கம் போது 15 நாள் போட்டு, அப்புறம் 15 நாள் போட்டு அதை இழுத்தான வழக்கம். நாளைக்கு தீர்ப்பளிக்கிறது இல்லையே, அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிற. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ராத்திரியோட ராத்திரியா 3 மணிக்கு போட்டு கொடுக்கும். ஏன்? அவன் சொன்னது அவன் பிறந்த நாள், அது பிறந்த நாள்ல சாகடிக்கணும் வெறி. அவன் பிறந்த நாளில் சாகனம் என்பது மாறக்கூடாது. சாகடிக்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது. யாக்கூப் மேமன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு சாகனம் என்பதற்காக அந்த தேதியை தேர்வு செய்து டிக்ளேர் பண்ண பிறகு நீதிபதி என்ன செய்யறான்? 3 மணிக்கு கோர்ட்டு கொடுக்குங்க. சரத்தத்தில் உண்டா? உலக நாட்டில் உண்டா? 3 மணிக்கு கூடுதல் எது கூடும் என்று சொன்னால் ஒருத்தரை காப்பாற்றுவதற்கு கூட பரவாயில்லை, காப்பாற்ற கூடல, அநீதியை சரி செய்வதற்கு கூடவில்லை, அநீதியை அந்த நேரத்தில் செய்த தீரணும் என்பதற்காக அவசர அவசரமாக. இன்னும் சொல்ல போனால் அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, கருணை மனு மறுத்தாங்கன்னு சொன்னா 14 நாள் டைம் கொடுக்கணும்பா, சட்டம் இருக்குது. 14 நாள் மனு கருணை மனு ஜனாதிபதி மறுத்தாருங்களே, அடுத்த நாள் தூக்குல போடக்கூடாது. 14 நாட்கள் கொடுத்தா தூக்குல பண்ணு இருக்குது. 14 நாள் அவகாசம் கொடுங்க மனு. 14 நாள் கொடுக்க மாட்டாங்க. சட்டத்தில் இருந்தும்
14 நாட்கள் கொடுக்கக்கூடாது என்பதற்கு தான் நள்ளிரவுல கூடி இந்த மனுவை தீர்ப்பளிக்கவில்லை என்று சொன்னால் அது பெண்டிங்ல இருந்தால் தூக்கப்பட முடியாது, முடிச்சிடணும், இன்னைக்கு இல்லைன்னு ஆக்கிடணும். அவசர அவசரமா செஞ்சீங்கன்னா அது என்ன நீதி? 14 நாள் கழிச்சு அதுக்கு பிறகு அதை விசாரிக்க கூடாதா? அப்ப அவசர கவர்னர் மராட்டிய கவர்னர் கொடுக்குறாங்க, அவன் அரை மணி நேரத்தில் செக் பண்றான். இது எங்கடா யாருக்குள்ள நடந்திருக்குது? ஒரு கருணை மனு கொடுத்தான்னு சொன்னா எவ்வளவு நிபுணர்கள் கேட்கணும், எவ்வளவு விஷயங்கள் ஆய்வு செய்யணும், அதுக்கு காரணம் இருக்கா, நியாயங்கள் இருக்குதா, அதெல்லாம் பார்க்கணும். எதையும் கண்டுகொள்ளவில்லை. அதே நேரத்தில் கருணை மனு கொடுத்தவன ராஜ்நாத் சிங் போய் சந்திக்கிறார் ஜனாதிபதியை. ஏன் உடனே ரிஜெக்ட் பண்ணு, பிஜேபி தாக்குதல் தூண்டலுக்கு வழங்குது. இப்படியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா இதே நீதிபதி தூக்கு போட்ட நீதிபதி சொல்றான், நான் சர்வாதியாக இருந்திருந்தால் பள்ளிகளில் மகாபாரதத்தையும் கீதையையும் முதல் வகுப்பிலிருந்தே பாடமாக்கியிருப்பேன் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு வருஷம் யாக்கும் தீர்ப்பளிக்கிறது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீதிபதி சொன்னது என்ன? நான் மட்டும் சர்வாதிகாரியா இருந்தா முஸ்லிம் உள்பட அனைவரும் மகாபாரதம் படி, முஸ்லிம் உள்பட அத்தனை பேர் ராமாயணம் படி, அதைத்தான் பள்ளிக்கூடத்துல பாடம் என்று நான் ஆக்கியிருப்பேன். நீங்க மத வேதத்தை அனைத்து மதத்தவரும் படிக்கும்படி உத்தரவு போட்டிருப்பேன் என்ற அளவுக்கு மதவெறி பொங்கி வழிந்தால் நீதி கிடைக்குமா? அட வேற ஒண்ணு கேட்கல, எல்லாரும் கொடுத்த நீதி கொடுத்தியான்னு கேட்கிறோம். எல்லாரும் கொடுத்தது கொடுத்தியா? இல்ல. அதே மாதிரி பார்க்கிறோம். இது உரசி பார்க்கறதுக்கு பாபர் மசூதி ஒண்ணு போதும். நீதிமன்றத்தில் இவங்களை காசுக்கு நம்ம மதிக்க தேவையில்லை. எந்த ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க, அதுக்கு போலீஸ்ல வச்சே பேசி முடிச்சுக்கிறங்க. கட்ட பஞ்சாயத்து மன்றம் போனா கூட நியாயம் கிடைச்சிடும். நீதிமன்றத்துக்கு போகாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கை பாபர் மசூதி அடிச்சு. பாபர் மசூதி வழக்குல இடிச்ச வழக்கு வருதுங்க. அத்வானி குற்றமற்றவர்கள் சிறப்பு நீதிமன்றம் சொல்லிருச்சு. எதுங்க சிறப்பு நீதிமன்றம்? அத்வானிய சம்பந்தப்படலையாம். ஊரே உலகை நிற்கிறான், தூண்டுறான், ரத யாத்திரை பண்றான், உலகமே பார்த்துச்சு. உமாபாரதியை கட்டி பிடிக்கிறான், அம்புடையும் பார்த்து உலகம் மும்புடையும் பார்த்த ஒரு விஷயத்துல அவர்கள் அந்த சதியில் பங்கு இல்லைன்னு தீர்ப்பிட்டாங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடப்படுது. அந்த வழக்குல என்ன செய்ய, உச்ச நீதிமன்றத்தில் வழக்குல அரசு வழக்கறிஞர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் பேர் விவேக் தங்கா. அவர் சொல்றாரு, புகழ்பெற்ற பாபர் மசூதி இடிப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவங்களை விடுவிக்க அத்வானி விடுவிக்க கூடாது என்பதற்காக வேண்டி புகழ்பெற்ற பாபர் மசூதி இடிப்புன்னு ஆரம்பிக்கிறார்ல. நீதிபதி குறிப்பிட்டு நிறுத்து, அது என்ன புகழ்பெற்ற பாபர் மசூதி, அது ஒரு சம்பவம் கேட்க முடியாது. பாபர் மசூதி புகழ்பெற்றதா இல்லையா? இத்தனை வருஷம் அதை விட்டாண்ட ஆட்டம் போட்டு இருந்தீங்க. புகழ்பெற்றதா? அதை என்ன சொல்றான் நீதிபதி? சொல்றான், புகழ்பெற்ற பாபர் மசூதி இடித்து விட்டார்கள் சொல்ல வர்றான். அந்த வார்த்தையை முடிக்கிறதுக்கு முன்னாடி புகழ்பெற்ற பாபர் மசூதி என்ன புகழ்பெற்ற, அது ஒரு சாதாரண சம்பவம். அப்புறம் எப்படி பேசுவான்? உங்கள்ட்ட என்ன நியாயம் கிடைக்கும்? அதை தீர்ப்பு முடிவு பண்ணியாச்சு, வழக்கு விசாரிப்பதற்கு முன்னாடி முடிவு எடுத்தாச்சு, அப்புறம் விசாரிச்சுட்டு ஏன் கஷ்டப்படணும்? அதுதான் நீதிபதி சொல்றான், நிறுத்து. சாதாரண சம்பவம், சாதாரண, அது ஒரு சாதாரண நிகழ்வு, அவ்வளவுதான் அப்படின்னு இடைமறிச்சார். அதே மாதிரி பாபர் மசூதி 1949 பள்ளிவாசலா இருந்துச்சு, சிலையை கொண்டு வச்சாங்க. நீதிபதி என்ன செய்யணும்? இப்போதைக்கு பழைய கதை அது. அன்னைக்கு நீதிபதியா இருந்தா என்ன செஞ்சிருக்கானே, அன்னைக்கு தான் வைக்கலாம், என்ன உத்தரவு வழியை விட்டுட்டோம். நீதிபதி என்ன சொல்லணும்? சிலையை வச்சுட்டானா, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா, ஃபைசாபாத்ல அது எஃப்ஐஆர் போட்டு இருக்கிறது. காவிகள் உடைய 50 பேர் போய் சிலை வச்சாங்க, சிலையை தூக்கி போடுன்னு சொல்லணுமா இல்லையா? பள்ளிவாசல கூப்பிட்டான். இதான உங்க நீதி? பள்ளிவாசல் சிலையை வைத்து விட்டார்கள் சொன்னா, சிலையை அப்புறப்படுத்தணும் சொன்னா நீ சட்டப்படி போற. பள்ளிவாசலுக்கு பூட்டுன்னா நீ சட்டப்படி போறியா, இஷ்டப்படி போறியா, மத வெறிப்படி போறியா? பூட்டுண்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இன்னொரு வழக்கு, உள்ள சாமி எல்லாம் இருக்கிறாங்க, பூஜை இல்லாம ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பூஜை செய்ய அனுமதி திறந்து விடு, நமக்கு தொழுவுறதுக்கு பூட்டுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு உள்ள சிலை இருக்கிறதுல பூஜை இல்லாம இருக்கலாமா அப்படின்ன திறந்து விட்டுருந்தாங்க. இவங்களுக்கு என்ன சட்டம் இருக்கு? நீங்க என்ன படிச்சாங்க? இவங்க என்ன சட்டத்தின் படி தீர்ப்பளிக்கிறான்? இப்படி சொல்வதற்கு எந்த அரசியல் சட்டம் இழந்துருது? அப்ப திறந்து விடுட்டாங்க, பூஜை செஞ்சாங்க. பள்ளிவாசலுக்குள்ள சிலையை வைத்துக் கொண்டு பூஜையை செஞ்சாங்க. அது மாதிரியான ஒரு அடிப்படையை பார்த்தோம். அதே மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டா, இந்த ராமர் வழக்கத்தை முடிவு போயிடும். இப்ப தீர்ப்பளிச்சாங்க இல்ல,
அதுல என்ன கூத்துன்னு சொன்னா, அப்பீல் போறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள போகணும், அந்த காலத்துக்குள்ள போகல. அதுக்காக என்ன பண்றாங்க, ராமர் இருக்காருல்ல, இது குழந்தை ராமர்னு மாத்துறாங்க. ராமருக்கு பேர் என்ன செய்யறாங்க, குழந்தை ராமர். குழந்தை பருவத்து ராமர் இருக்கார்ல, அது குழந்தை ராமர். குழந்தைன்னா மைனர் ஆயிடுறாங்க. குழந்தைன்னா யாரு, மைனர். 18 வயசுக்கு மேல மேஜர். மேஜரான ஒருத்தர் தான் குறிப்பிட்ட நாள்ல அப்பீலுக்கு போகணும். மைனரா இருந்தார்களே ஆனால் அவங்க மைனர் ஒண்ணும் தெரியாதுல, அவங்க உடனே அப்பீல் போக முடியாது. அதனால என்ன செய்யறாங்க கேட்டா, ராமர் குழந்தை ராமர் அவரு, அது குழந்தை ராமர் கடவுளுடைய இடம். அவர் மைனர், எப்பவுமே மைனர், அது எப்பவும் என்றும் மைனர் ஆகும். என்றும் மைனரா இருக்கிறதுனால அவருக்கு இந்த சட்டம் பொருந்தாது, நாங்க அப்பீல் பண்ணுவோம் பண்றாங்க. நீதிபதி கும்பிட்டு ஆமாங்க சரிங்க, குழந்தை ராமர் அது என்ன குழந்தை, அது பால் குடிக்குதா, எப்படி குழந்தைங்கிற, எப்பவும் குழந்தை அவங்க இருக்குமா, என்றும் மைனரா இருக்குமா? நீனா ஒரு கற்பனை குழந்தைன்னா அதுக்கு பருவம் மாறுதான செய்யும். குழந்தையா இருக்கும் போது சீதை கல்யாணம் பண்ணாரு, குழந்தையா இருக்கும் போது ராமாயணம் யுத்தம் நடந்துச்சு. அப்படியாவது புராணத்துல கேட்டானா குழந்தை ராமன் சொல்லி மைனரா இருக்கிறதுனால அது ஏத்துக்கிட்டாங்க. கேஸ் நடந்தது யார் தெரியுமா, ராமர் தான் வாதி. ராமர் என்னுடைய சொத்தை மீட்டுத்தார்கள் வழக்கு கொடுக்கிறாரு, குழந்தை ராமர் கொடுக்கிறாரு. ராமர் என்கிறாங்க, நீ தாண்ட வழக்கு போன்னு அப்படி சொன்னாரா இவன். நீதிபதி என்ன செய்யறான், குழந்தை ராமருடைய வாதியா ஏற்றுக்கொண்டு குழந்தை ராமர் தான் வக்கீல் ஆகிறார். என்னுடைய கட்சிக்காரர் குழந்தை ராமர் ரொம்ப காலமாக அவர் அங்கெல்லாம் பிறந்தார், அங்கேதான் ஒரு வழிபாடு நடந்தது, அவருக்கு அணிந்து வைக்க கூடாது, என் கட்சிக்காரர் ரொம்ப துன்புறுவார், அவர் 10,000 ஆண்டுகளுக்கு முந்தியவர் அப்படி இப்படி சொல்லி அவன் கட்சிக்காரர் சார்பா யார் பேசுறா, குழந்தைங்க வேண்டி வக்கீல் பேசுறாங்க. இதை கேட்ட அடுத்தவன் கால் சிறப்பாக அடிக்க மாட்டாங்க. வெளிநாட்டில் உள்ள அந்த வழக்கு விசாரணை படிச்சாங்க, இவ்வளவு கிறுக்குன்னு உள்ள அந்த நாட்டில் இருக்காங்க, நீதிபதிகளே பைத்தியக்காரங்களா இருக்காங்களா, மூளையை சிந்திக்க மாட்டாங்களா, அரசியல் சட்ட புத்தகத்தை படிக்க மாட்டாங்களா, இப்படிலாம் உலகத்தில் நடந்து வேணுமா இல்லையா? அப்ப ராமரே வழக்காடுறாரு, இப்ப ராமரே வழக்காடுறாரு, குழந்தை ராமர் வழக்காடுறாரு, அவருக்கு பேச தெரியாம இவர் வாதாடுறாரு வக்கீல். அவர் நினைச்சிட்டாங்க, நான் அங்கதான் பிறந்தேன் ராமர், அவர் அங்கதான் பிறந்தார் என்பதில் இந்த சந்தேகம் இல்லைங்கிறாங்க நீதிபதி. இந்த தீர்ப்புல பங்கு வச்சு கொடுத்தானுங்கல்ல, அவங்களுக்கு இருந்து நம்ம கொண்டு அந்த தீர்ப்புல என்ன சொல்றான், ராமர் அங்கே பிறந்தார் என்பதில் சந்தேகம் இல்லை. என்ன சந்தேகம் இல்லை, நேத்தா பிறந்தாரு, ஆஸ்பத்திரி ரெக்கார்டு இருக்கா, எது சந்தேகம் இல்லைன்னு சொல்லணும், பிறப்பு சான்றிதழ் வச்சிருந்தா சந்தேகம் இல்லைங்க. எத்தனையோ யுகம் கலியுகம் பலியுகம்ங்கிற லட்சங்களுக்கு ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த இடத்துல பிறந்தான்னு சொல்லி அது சந்தேகம் இல்லைங்கிறாங்க. அட உனக்கு சந்தேகம் இல்லாட்டி உலகத்துக்கு சந்தேகம் இருக்க மாட்டா, என்னடா ஆதாரம், நீ நம்புற, உன் நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறியா, சட்டப்படி தீர்ப்பளிக்கிறியா? அப்ப அதை பார்த்தோம். அப்புறம் 3 பங்கு வச்சு இடிச்சவனுக்கு 2 பங்கு வச்சுக்க, எனக்கு 1 பங்கு வச்சுக்க தீர்ப்பளித்தாங்க. இதுக்கு பிறகு நாங்க என்ன நீதிமன்றம் ஆளுது, இந்தியாவில் 3வது 4வது 5வது நம்ப சொல்றீங்க? அடே நீதிமன்றம் தாண்ட இருக்கிற அனைத்து துறையும் கேடுகட்ட துறையாக இருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரை போலீஸை விட, ராணுவத்தை விட, காவல்துறையை விட, எல்லாத்தையும் விடவும் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைப்பதில் நீதிமன்றங்கள் தான் அதிகம் பங்காற்றி இருக்கின்றன. அதை பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சுமத்துவோம். சொன்னால் இது எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சு நாங்கள் நிரூபிப்போம். எல்லா கேஸையும் நாங்கள் கொண்டு வருவோம். நீதிமன்றம் இப்படி செய்யலன்னு மறுத்து காட்டு பார்ப்போம். ஒரு கேஸ போடு, வழக்க போடு, நீதிபதி இருந்த பாபர் மசூதி தீர்ப்பு எல்லா தீர்ப்பையும் கொண்டு வருவோம். இந்த நியாயத்துக்கு முன்னால பதில் சொல்ல யாருமா, நீ அநியாயமா செஞ்ச அதை நான் கேட்டோம்னு சொல்லுவோம். நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள், சில பேர் குறைந்து விட்டார்கள், மதத்தை பார்க்காம ஜாதியை பார்க்காம கண்ணை மூடிக்கொண்டு தீர்ப்பளிக்கிறவங்க இருக்கிறார்கள். எங்க இஸ்லாமிய மார்க்கப்படி நபிகள் நாயகம் எங்களுக்கு அற்புதமான வழிகாட்டினார்கள். என் மகள் திருடினாலும் கையை வெட்டுவேன். ஒரு உயர் ஜாதி உயர் குலத்து பெண்ணை திருடியதற்காக கைவிட்டும் பொழுது சிபாரிசு வர்றாங்க. சட்டம் யாருக்கும் அடையாது. இந்த திருட்டு குற்றத்தை நான் பெற்ற மகள் பாத்திமா செய்திருந்தாலும் அவருடைய கையை வெட்டுறேன்னு சொன்ன மார்க் எங்க மார்க்கும். இந்த நீதி நிலைநாட்டாத வரை நீ நீதிமான் கிடையாது, இது நீதிமன்றம் கிடையாது, இது அநீதிமன்றம் தான் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லை என்று என்ன செய்யறோம், உறுதிப்பட சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்ததான் என்னன்னு கேட்டா, இன்னொன்னு தூக்குல போட்டாங்களா, ஜனாசா தொழுவது முஸ்லிமுடைய கடமை. நீனே ஜனாசா தொழுவதுக்கு தான் பாடியை கொடுத்துருக்க, அதுல லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்களா, அவங்க எல்லாம் தீவிரவாதிகள். ஒரு கவர்னர் என்ன பண்றான், அவர்களெல்லாம் தீவிரவாதிகளை பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிறான். ஜனாசாக்கு இறந்தவருக்கு செய்யற கடமையில் ஒரு கடமை அது. குற்றமே செஞ்சிருந்தாலும் நபிகள் நாயகம் காலத்தில் விபச்சாரத்திற்காக மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்களுக்கும் ஜனாசா தொழுதார்கள், தொழ வேண்டும். அது எங்க மார்க்க கடமை.
அதை செய்வதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா தீவிரவாதி அனைவரும் தீவிரவாதி இல்ல, இறந்து போனவருக்கு இறுதி சடங்கில் கலந்து கொண்டால் அவன் யாரு தீவிரவாதின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு பார்க்கணும், இங்கே இருந்து ஒருத்தர் சரப்ஜித் ஒரு சிங்கிற ஒருத்தன் பாகிஸ்தான் லாகூர்ல கொண்டு வச்சான். யாவும் லாகூர்ல கொண்டு வச்சு மாட்டி தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. கருணை மரணம் நிராகரிக்கப்பட்டுச்சு. முஷரப் வரைக்கும் நிராகரிச்சுட்டாங்க. நாளைக்கு கூட்ட நிலையில இந்த புட்டோ பெனாசிர் புட்டோ வந்து தூக்கு தண்ணி வச்சிருச்சு அந்த பொம்பளை. அதுக்கு மார்க்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப தள்ளி வச்ச பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஜெயில இருந்த கைதிகளை அவனை போட்டு வந்துட்டாங்க. யார இந்த சரப்ஜித் சிங்கிறவனை வந்து சக கைதிகள் 6 பேர் சேர்ந்து அடிச்சு குற்றம் நுழையமாக்கி ஆஸ்பத்திரிக்கு சேர்த்து போயிட்டான். இதுக்கு இங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, முன்னொரு நாட்டில் கொண்டு வச்சிருக்கிறான். அவன் உடலை தனி விமானத்தில் கொண்டு வந்தாங்க. யார இன்னொரு நாட்டில் போய் தீவிரவாத செயலில் ஈடுபட்டவங்க உடலை தனி விமானத்தில் கொண்டு வந்தாங்க. பஞ்சாப் முதல்வர் 1 கோடி ரூபாய் அறிவிக்கிறாரு. நம்ம மௌனசாமியார் மன்மோகன் சிங் 25 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு. யாருக்கு? இந்த தியாகிக்கு. இன்னொரு நாட்டில் கொண்டு வச்சாங்கல்ல, இன்னொரு நாட்டில் கொண்டு வச்சவனை தியாகிக்கிறதுக்காக வேண்டி செய்யறாங்க. அதுல ராகுல் காந்தி உட்பட பஞ்சாப் முதல்வர் உட்பட எல்லாரும் ஜனாசாவோட கலந்துக்கிறாங்க. இல்ல இவன் அவன தீவிரவாதி இல்ல. அடே நாங்கள் ஜனாசாவில் கலந்து கொண்டவன்லாம் தீவிரவாதிங்கிறிய, அப்பட்டமா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவன் அதே மாதிரி கொஞ்ச நாள் தூக்கு தண்டனை போட்டிருப்பாங்க. அவனை தனி விமானத்தில் கொண்டு வர்ற, அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குற, 2 மகள்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்குற. யாருக்கு? இந்த தியாகிக்கு. இந்த தியாகியுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை 1 கோடி ரூபாய். என்ன அர்த்தம்? எல்லாரும் போய் பாகிஸ்தான கொண்டு வச்சிருவாங்களா? பாகிஸ்தான்ல கொண்டு வச்சுட்டு வந்தா 1 கோடி மாநிலத்திலும் தருவோம். 25 மோடி தருவாரு, கூட தருவாரு. மன்மோகன் சிங் விட ஒரு கருணை பூர்ணம் இல்லையா, கூட தருவாரு. பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தருவாரு. தனி விமானத்தில் பாடியை கொண்டு வருவோம். அதை சொல்ல வர்றீங்களா? அப்ப என்ன நியாயம் இருக்கிறது உங்கள்கிட்ட? அப்ப நியாய நீதி நேர்மை எதுவுமே ஏற்றவர்களா இருக்கிற காட்சியை பார்க்கணும். அது போக என்னன்னு கேட்டா, இந்த நாட்டில் அந்த குண்டு வெடிப்பு விஷயங்கள், கோவை குண்டு வெடிப்பு ஒண்ணு, மும்பை குண்டு வெடிப்பு, இந்த 2 தவிர எந்த குண்டு வெடிப்புல முஸ்லீம்கள் சம்பந்தப்படவே கிடையாது. இந்த 2ல சம்பந்தப்பட்டாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. மீதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த சாமியார்கள் மாட்டிருக்கிறாங்க, பிரத்யாசினி மாட்டிருக்கிறாங்க, ராணுவ தளபதி மாட்டிருக்கிறான், பெரிய பெரிய முக்கியமான RSS லீடர்கள் மாட்டிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தின் சார்பாகவே அந்த பட்டியல் வெளியிட்டாங்க. அதுல சம்பந்தப்பட்ட எந்த கட்சிக்காரன் RSS எத்தனை வருஷமா இருக்கிறான் எல்லா பட்டியலும் வெளியிட்டாங்க. அப்ப எல்லா குண்டு வெடிப்புகளையும் இவர்களை செய்துவிட்டு முஸ்லீம் செய்தார்கள் பரப்புவாங்க. போலீஸ் அப்படி செய்தியை கொடுக்கும். கடைசியில் பாத்தீங்கன்னு சொன்னா முக்காவாசிக்கு துப்ப கிடையாது, காவாசி இவங்க செஞ்சிருக்கிறாங்க. யாரு? இந்த சங்பரிவாரம் கூட செஞ்சிருக்கிறது. இது மாதிரியான குண்டு வெடிப்புகளை அவர்கள் நிகழ்த்தி விட்டு நம்மளை பயங்கரவாதிகள் ஆக்கி எல்லா மக்கள் வெறுக்கிற அளவுக்கு ஆக்கி நம்மளை அந்நியப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்தியாவில் முஸ்லிம்கள் நிலைமை இவ்வளவு பரிதாபகரமா இருக்குது. என்ன செய்வது? என்ன செய்வது? எங்க நியாயம் கிடைக்கல, நமக்கு விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா நம்ம விழிப்புணர்வு முதல் விஷயம் என்ன, எதுவும் செய்வதற்கு முன்னால், களத்தில் இறங்குவதற்கு முன்னால் நமக்கு என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதை எப்படி போராடுவது என்பதற்கு வியூகம் வகுக்கணும். இப்படியே மூலமா அடங்கி வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம போரிட்ட ஒரு சமுதாயம், இப்படி நம்ம அடங்கி கிடக்க தேவையில்லை. அது உரிய அளவுக்கு நம்ம திரண்டு எழுந்து நியாயம் எந்த ஒரு இடத்துல பாரபட்சம் காட்டுறாங்களோ கொந்தளிச்சு எழுந்து அதுக்கு பின்னாடி வியூகம் வகுப்போம். முதல் விஷயமாக நம்முடைய நிலைமை இதுதான் புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் எல்லா பக்கத்திலையும் காவினம், யாரை நம்ப இயலாது. முஸ்லீம்னா அப்படியே ஒரு தனி பார்வையா தான் பார்க்கலாம். சட்டம் திட்டம்னா பேசுவது கிடையாது, அவன் இஷ்டப்படிதான் தீர்ப்பளிக்கிறான். இதை மனதில் வைத்துக் கொண்டு இப்போ முதல் கட்டமாக நீங்க செய்யற ஒருவேளை என்னன்னு கேட்டா, இவங்க நீதிமன்றத்தை விட படைச்சவர்கள் முதல் யார் இந்த அநியாயமாக அப்பாவிகளை தூக்கில் போடுவது காரணமாக இருந்தானோ, இறைவா அவர்களை நீ பார்த்துக் கொள்ளு. அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு முன்னாடி இவர்கள் தூள் தூளாகுவார்கள். எந்த சங்க கையேந்தி நீங்கள் அழுது கேட்டால் இந்த தீர்ப்பு, இந்த 2 பேரும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மாதிரி அநியாயத்திற்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை, நீங்கள் அப்பாவியை கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இறைவனிடத்திலே மன்றாடுகின்ற ஒரு பிரார்த்தனையை ஒவ்வொருவரும் அழுதது, இறைவா இவரை நீ பார்த்துக்கொள். பத்ர்ல ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா இல்லையா? மக்காவில் இருக்கும் பொழுது ஒட்டகக்குடில வைத்தார்கள், எந்திரிக்க முடியாம செஞ்சாங்க. இறைவா நீ பார்த்துக்கொள். இறைவன் பார்த்துக்கிட்டான். பதில் பொருளை வேறற்ற மரங்களாக அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே முறையிட, இறைவா இந்த பாவிகள், இந்த காவிகள் முஸ்லிம்களை திட்டமிட்டு பழிவாங்குகிறார்கள்.
நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு பலம் வருகிறவை இறைவா உன் உதவியை கொண்டு நீ எங்களை காப்பாற்று. மறுமையில் மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்திலே இவர்கள் அடையாளம் காணும் அதையும் தண்டனை என்று இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹ். சலாவுதீன் அய்யூபி என்பவர் ஒரு சார்பாக செயல்பட்டு வருகிறார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நடைபெறும் திருமணம் விவகாரத்தினை அங்கீகரிக்க மறுத்து வருகிறார். அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொதுவாக நடக்க வேண்டிய தலைமை ஹாஜி பொறுப்பினை தன் இஷ்டம் போல் செயல்படுத்தி வரும் அரசு தலைமை ஹாஜி சலாவுதீன் அய்யூபி அவர்களை அரசு உடனடியே பணி நீக்கம் செய்து தகுதியான ஒருவரை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசை இப்பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. கடந்த பல வருடங்களாக இந்தியாவில் வாழுகிற முஸ்லீம்களுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்தியாவை தொடர்ச்சியாக ஆட்சி செய்து வருகிற ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை ஜனநாயக நாடாக ஆட்சி செய்யாமல், மதச்சார்பற்ற உரிமையை சரியான முறையில் வழங்காமல் முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களைப் போல நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டாகத்தான் கடந்த காலங்களில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு இடையில் நடைபெற்ற பல்வேறு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனைகளை கூட குறிப்பிடலாம். கடந்த முறை வழங்கப்பட்ட அப்சல் குருவிற்கான தூக்கு மக்களுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டதாக நீதிபதியே குறிப்பிட்டிருந்தார். அதேபோல தற்போது யாக்கூப் மேனனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தூக்கு அவர் மீதுண்டான குற்றம் நிரூபிக்கப்படாமலே அவருக்கு தடா சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி சட்டவிரோதமாக மதச்சார்பின்மைக்கு எதிராக முஸ்லீம்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, சிறுபான்மையினரை அடக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ச்சியாக இந்திய ஆட்சியாளர்கள் முஸ்லீம்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் மதுவிலக்கிற்கு ஆதரவான போராட்டம் கடுமையாக வீரியம் எடுத்திருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலேயும் கடந்த பல வருடங்களாக பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை கொண்டு அரசிடத்திலே கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் அதனால் கிடைக்கிற வருவாயை கவனத்திலே கொண்டு தமிழக அரசு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டு வருகிறது. எனவே இந்த போராட்டத்தை அரசின் கவனத்தை ஈர்க்கிற போராட்டமாக நடத்தாமல் மக்கள் கவனத்தை ஈர்த்து மக்களுக்கு அதனுடைய தீமைகளை விளக்கி குடியில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு உரிய முறையில் அவர்களுக்குரிய மாற்று வழிகளை ஏற்பாடு செய்து தந்து குடிக்கிறவர்களை நிறுத்துவதன் வழியாக இந்த குடிபோதையில் இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக எதிர்வருகிற நாட்களில் தொடர்ச்சியாக பிரச்சார இயக்கத்தை நடத்துவதென நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இப்பொழுது விற்பனையில் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.